ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஆடியோ வீடியோ கிளியரானு மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர்னால் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல, ஆடியோ வீடியோ கிளியராக. ஸோ போகலாம்ல. ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டிஸ்கஷன் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். சார் நம்ம வந்து உங்களுக்கான ஃப்ரீ கைடன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்ததாக ஸோ நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் செல்ஃபாக படிக்கணும்னாலும் படிக்கலாம். சார் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிஃபோர் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜஸ்ட் பேசுங்க. ஸோ பேசிவிட்டு உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க, அடுத்ததாக உங்களுக்கு அந்த டவுட் கிளியரிங்லாம் எப்படி பண்ண போகிறாங்க, உங்களோட டவுட்ஸ் வந்து அவங்க எப்படி கிளாரிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ கிளாஸஸ் லைவாக ரெக்கார்டராக ஸோ எவ்ரி திங்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ கேட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் அடுத்து என்ன இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து லைவில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெய்லி லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் தான். ஸோ உங்களால் பார்க்க முடியலன்னா அது ரெக்கார்டாக மாறிடும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஷெடியூல்ஸை நம்ம வீக்லி ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்ததாக கோர்ஸோட வேலிடிட்டி வந்து 2 years இருக்கும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வி வில் கைட் யூ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம்ல. ஸோ அடுத்ததாக இதுதான் நம்மளோட கிவன் ஷெடியூல். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸஸ்க்கான ஷெடியூல்ஸ். ஸோ இந்த வீக்குக்கான ஷெடியூல்ஸ் இதுதான்ப்பா. ஓகேயா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத சும்மா ஒரு ரிகேப் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்னோட மோட்டரிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் லோடு ஆங்கிள், அடுத்ததாக இந்த லோட் ஆங்கிளை எந்த ரெண்டுத்துக்கு அக்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் ஆகும்னா நம்ம மெயின் ஃபீல்டுக்கு எனர்ஜி கொடுப்போம். மெயின் ஃபீல்டு இஸ் எனர்ஜைஸ்டு. ஸோ மெயின் ஃபீல்டு எனர்ஜைஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் ஆகும்னா மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஆர் மெயின் ஃபீல்டு எம்எம்எஃப் 5M நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 5M ஃபஸ்ட் க்ரியேட் ஆகும் சார். அடுத்ததாக நமக்கு என்ன தெரியும், வென்எவர் ஃப்ளக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளக்ஸ் ஒரு கண்டக்டரை கட் பண்ணுறப்போ அங்கே ஒரு இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். ஸோ இது என்னோடய ஃப்ளக்ஸோட ஆங்கிள் இப்படி எடுத்தோம்னா அடுத்ததாக இந்த ஃப்ளக்ஸிலேருந்து இஎம்எஃப் வரத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ளக்ஸிலேருந்து இஎம்எஃப் வரத்துக்கு நமக்கு 90 டிகிரி டிலே தேவைப்படும். ஓகே. ஸோ 90 டிகிரி டிலேக்கு அப்புறமா தான் அந்த ஃப்ளக்ஸ் ஒரு இஎம்எஃப்பை ப்ரொவைட் பண்ணும். ஓகே. திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இது என்னோட ஆக்சுவல் இ. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட இ. அடுத்ததாக ஃபர்தராக நமக்கு இங்கே என்ன பார்த்துருப்போம்னா ஸோ கரண்ட்டு லேகிங் பவர் ஃபேக்டராக இருந்தால் ஜஸ்ட் ஐஏ இங்கே இருக்கும், அப்போ 5A இங்கே இருக்கும். ஸோ கிளியரா. ஸோ அதாவது யூபிஎஃப்பாக இருந்தால் லேகிங் பவர் ஃபேக்டராக இருந்தால் ஸோ என்னோட 5A இங்கே இருக்கும். கிளியரா. அடுத்ததா இப்போ இதோட ரிசல்டன்ட் வெக்டாரை நான் உங்களுக்கு வரைஞ்சிருப்பேன். திஸ் இஸ் வாட் ரிசல்டன்ட் வெக்டார். இது என்னோட ER அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சார் என்னோட 5Mக்கும் ERக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம லோட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஃபார் ஜெனரேட்டருக்கு லோட் ஆங்கிள் இஸ் பாசிட்டிவ், ஃபார் மோட்டாருக்கு லோட் ஆங்கிள் இஸ் நெகட்டிவ். கிளியரா. இதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜெனரேட்டருக்கு லோட் ஆங்கிள் பாசிட்டிவ், மோட்டருக்கு லோட் ஆங்கிள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஸோ எப்போ எனக்கு மோட்டரிங் ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், when number of stator pole is equivalent to number of rotor poles. ஸ்டேட்டாரில் இருக்கிற போல்ஸும் ரோட்டாரில் இருக்கிற போல்ஸும் சேமாக இருந்தால் தான் எனக்கு மோட்டரிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ் must be equal to number of rotor poles. என்னோட number of stator poles must be equal to the number of rotor poles இருந்தால் தான்
என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரில் பொறுத்த வரைக்கும் மோட்டார் ஆப்ரேஷன் நடக்கும். சார் இது சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இட் இஸ் ஃபார் ஆல் இண்டக்ஷன் மோட்டாருக்கும் சரி, சிங்க்ரனஸ் மோட்டார், டிசி மோட்டார், எல்லா மோட்டாருக்கும் இதுதே நமக்கு பொருந்தும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வென் இட் இஸ் நாட் பாசிபிள், ஒருவேளை இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாமல் போச்சுன்னா அங்கே மோட்டார் ரொட்டேட் ஆகாது. மோட்டாரிங் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா மோட்டாரிங் அப்படின்ற ஆக்ஷன் நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அடுத்ததா லாஸ்ட்டாக நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷனுக்கும் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் கூட. ஸோ கிளியராக இதுதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட டயக்ராமும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பற்றி இன்னும் கிளியராக பார்க்க போகிறோம். சார் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா நம்ம ஆல்ரெடி டிசி மோட்டரில் பார்த்தோம்ல. ஸோ டிசி மோட்டார் ஆர் டிசி ஜெனரேட்டர்ஸில் பார்த்துருப்போம். சார் டிசி ஜெனரேட்டரில் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்னன்னு சரி பார்த்தோம் நம்ம. த எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ஆன் மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ், அதுதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் இதுதான். த எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ், that is phi A on main field flux. On phi m. ஓகேங்களா? The effect of armature flux on main field flux, it is known as armature reaction, is called as armature reaction. ஓகேங்களா? நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? டிசி மோட்டரில் என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு என்னோட மெயின் ஃபீல்டோட ஃப்ளக்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு பேர் தான் நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயுமே அதே தான். இங்கே ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்? அங்கேயும் லோடை பொறுத்து தான் மாறும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோடிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நோ லோடில் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் த லோடட் கண்டிஷன். லோடட் கண்டிஷனாக இருந்தால் தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் இருக்க முடியும். நோ லோடில் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த கேஸில் ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு டிமேக்னடைசேஷன் நடக்கும், மேக்னடைசேஷன் நடக்கும், அடுத்து கிராஸ் மேக்னடைசேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட லோடை பொறுத்து தான், என்னோட லோடோட பவர் ஃபேக்டரை பொறுத்து தான். ஸோ என்னோட லோடோட பவர் ஃபேக்டர் வந்து லேகிங்கா லீடிங்கான்றதை பொறுத்து தான் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்ததா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் type of loads. ஓகேங்களா? டைப் ஆஃப் லோடு அது பர்டிகுலராக கேட்டாங்கன்னா லோடோட பவர் ஃபேக்டர். லோடோட பவர் ஃபேக்டர் தான் ரொம்ப பர்டிகுலராக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பொதுவாக ஒரு லோடுன்னு எடுத்தோம்னா அதில் எத்தனை டைப் ஆஃப் லோடு நம்ம பார்ப்போம்? ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு, லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு, லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப் லோட்ஸை நம்ம பார்த்துருப்போமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூபிஎஃப் லோடு. ஸோ தட் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அதே ஃபேஸர் டயக்ராம்ஸ் இங்கே வரைய போகிறேன். ஸோ வரைஞ்சி யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். சரி, வாட் எவர் த லோடு ஃபஸ்ட்டு எது கிரியேட் ஆகும்? நம்ம ஃபீல்டுக்கு ஃப்ளக்ஸ் கொடுப்போம். ஸோ என்ன லோடுனா இருக்கட்டும்ப்பா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஃபீல்டுக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். ஃபீல்டு ஃப்ளக்ஸ் போய் ஸ்டேட்டாரை கட் பண்ணோம். ஸ்டேட்டாரை கட் பண்ணதுனால ஸ்டேட்டாரில் ஒரு 90 டிகிரிக்கு அப்புறமா ஸ்டேட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் இ. இப்போ ஸோ இந்த ஸ்டேட்டாரில் நம்ம லோடை கனெக்ட் பண்ணுறோம். இந்த லோடை கனெக்ட் பண்ணதுனால லோடு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இது யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுன்றதுனால ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸாக இருக்கும். வி அண்ட் ஐ இன் ஃபேஸ். ஓகேங்களா? வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸாக இருக்கும்.
அப்போ தேர்ஃபோர் இது என்னோட வோல்டேஜா, அப்போ கரண்ட் என்னவா இருக்க போகுதுப்பா, இங்கே தான் இருக்க போகுது. அடுத்ததான் நமக்கு தெரியும், ஸோ கரண்ட் என்ன ஃபேஸில் இருக்குதோ அதே ஃபேஸில் தான் ஃப்ளக்ஸும் இருக்கும். ஓகேங்களா, கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் ஆர் இன் ஃபேஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆர்மேச்சர் கரண்ட் இருக்குதுன்னா அப்போ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் இதே ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ், இது என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ். இப்போ சிம்பிளாக நீங்கள் வரைங்க, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் பாருங்க, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன்ஸ். ஜஸ்ட் அதை டைரக்ஷன்ஸாகவே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ். இப்போ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் எந்த டைரக்ஷன்ஸில் இருக்குப்பா, அதுக்கு பர்ஃபெக்டாக அதை டிஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இது என்னோட 5A. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இங்கே ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணுது, அதை சப்போர்ட் பண்ணுதுன்னா சேம் டைரக்ஷன்ஸில் போச்சுன்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகுதுன்னா அப்போஸ் பண்ணுது. ஓகேங்களா, சேம் டைரக்ஷன்னா சப்போர்ட் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன்னா அப்போஸ் பண்ணுது. இந்த இடத்துல என்னப்பா நடக்குது, அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. கிளியரா, ஸோ அதை வந்து சப்போர்ட்டும் பண்ணலை, அப்போஸும் பண்ணலை, அது என்ன பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அந்த இடத்துல வர்றப்போ. ஸோ இதை வந்து ஃப்ளக்ஸை விலகி போக வைக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கேன் நான், ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறவனை ஜஸ்ட் அதை புல் பண்ணி விடுது, இந்த மாதிரி புல் பண்ணி விடுது. ஸோ கிளியரா, அப்போ அந்த இடத்துல ஃப்ளக்ஸஸ் என்னவாகுதுன்னா இட் கெட் டிஸ்டார்டட். ஓகே, அப்போ இதுக்கு பேர் கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட். கிளியர் தானே, இது என்னோட கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் எதில் நடக்கும்னா யூபிஎஃப் லோடில் தான் நடக்கும். நீங்கள் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் தான் என்னோட ஜெனரேட்டரில் கிராஸ் மேக்னடைசேஷன் அப்படின்ற எஃபெக்ட் நடக்கும். ஓகேங்களா, அதில் தான் நம்மளோட ஜெனரேட்டரில் கிராஸ் மேக்னடைசேஷன்ன்ற எஃபெக்ட் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா இப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ணலாம்னா அனதர் லோடு, என்னோட 0 பவர் ஃபேக்டர் லேகிங் லோடு அப்படின்னு சொல்கிறேன். சார் லேகிங் லோடுக்கும் 0 பவர் ஃபேக்டர் லேகிங் லோடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லேகிங்னா விச் இஸ் லெஸ்ஸர் தென் 90 டிகிரி. ஓகேங்களா, எவ்வளோ டிகிரி லேக் ஆகும்னா 90 டிகிரிக்கு லெஸ்ஸராக லேக் ஆகும். ஸோ 0 பவர் ஃபேக்டர் லோடில் லேகிங் இஸ் பர்ஃபெக்ட்லி 90 டிகிரிஸ். ஓகேங்களா, ஸோ 90 டிகிரி லேக் ஆகுதுன்னா தட் இஸ் 0 பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ லேகிங் லோடுனா லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 45 டிகிரிக்கும் ஒரு லேகிங் தான், 30 டிகிரி ஒரு லேகிங் தான், 60 டிகிரி ஒரு லேகிங் தான். ஸோ இதில் எவ்வளோ டிகிரினா லேக் ஆகும், அதுதான் நம்ம காமனான லேகிங் லோடுன்னு சொல்கிறோம். ஆனால் 0 பவர் ஃபேக்டர் லோடுன்றது, ஸோ என்னோட பர்ஃபெக்டாக லேகிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ZPF லேகிங்க்கு தான். ZPF அப்படின்றது என்னன்னா 0 பவர் ஃபேக்டர் லேகிங். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பியூர் இண்டக்டிவ் லோடு. பியூர் இண்டக்டிவ் லோடுனா எக்ஸாம்பிள் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0வா இருக்கும். அப்போ தான் என்னோட ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா phi is equivalent to tan inverse of r by x by r. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட எக்ஸாம்பிள் கேஸான லோடு. இப்போ நார்மல் தான், ஃபஸ்ட்டு வாட் எவர் த லோடு. சார் நீங்கள் எந்த லோடுனா கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என் ஜெனரேட்டரில் நம்ம என்ன கொடுத்துருப்போம், ஃபீல்டு ஃப்ளக்ஸ் πm கொடுப்போம். ஸோ இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கொடுத்ததுனால ஸோ என் ஜெனரேட்டர் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஒரு EMF E ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் வாட் E. ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு பியூர் ZPF லேகிங் லோடாக இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும், ஸோ I lags V by 90 டிகிரி. ஓகேங்களா, கரண்ட்டு என்னோட வோல்டேஜை விட 90 டிகிரி லேக் ஆகும். சார் தட் இஸ் E or V ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ இவனோட கரண்ட்டுன்றது என்னவாகுதும் இவனை விட 90 டிகிரி பின்னாடி வருவான்.
ஓகேயா? ஸோ இவன் வந்து 0னா 90 டிகிரி. ஸோ இப்படி இருக்கும். ஓகேயா? திஸ் இஸ் வாட் ஆர்மேச்சர் கரண்ட். புரியுது இல்லை? இப்போ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ஸில் இருக்கும். அடுத்தது நமக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் அண்டு கரண்ட் ஆர் ஆல்வேஸ் இன் ஃபேஸ். ஆர்மேச்சர் கரண்ட் எந்த ஃபேஸில் இருக்குதோ அதில் தான் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் வாட் phi-a. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் பாருங்கள். ஃபீல்டோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் இது. ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் பாருங்க. ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இஸ் குவைட் ஆப்போசிட். சார் இங்க என்ன நடக்கும்? இங்க என்ன நடக்கும் சார்? இதுல இந்த ஆர்மேச்சரோட மேக்னிடியூட் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ அது எனக்கு மைனஸ் ஆயிடும். சி இப்போ எக்ஸாம்பிள் ஆர்மேச்சரோட மேக்னிடியூட் இவ்வளவு. ஸோ என்னோட ஃபீல்டோட மேக்னிடியூட் அவ்வளோ லென்த்து. இந்த லென்த்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த லென்த்தை தான் நான் சொல்கிறேன். கிளியரா? அப்போது இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் ஃபீல்டு ஃப்ளக்ஸு. இது என்னோட ஆர்மேச்சர், அதாவது என்னோட மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸு. இது மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸு, இது என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு. இந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ்லேருந்து என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் என்னவாயிடும்னா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போது இதோட ரிசல்டன் ஃப்ளக்ஸு phi-r இஸ் ஈக்குவலன் டு phi-m மைனஸ் phi-a. கிளியரா? இங்கே என்ன நடக்குதுன்னா டீமேக்னடைசேஷன். ஸோ என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி டீமேக்னடைசேஷன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி டீமேக்னடைசேஷன். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி டீமேக்னடைசேஷன். ஸோ இதோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ன்றது பியூர்லி டீமேக்னடைசேஷன் ஆகும். சார் இப்போ இதோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டீமேக்னடைசேஷன் ஆனதுனால நடக்க போகிற எஃபெக்ட் என்ன? ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டீமேக்னடைஸ் ஆச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு எழுதுறேன் இந்த நோட்டில். சரி, டீமேக்னடைசேஷன் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் என்னவாகுது? ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ டெஃபினட்டாக இட் ரெடியூசஸ் த வோல்டேஜஸ். ஓகேங்களா? இட் டிக்ரீசஸ் வோல்டேஜ். voltage decreases. ஆனா இந்த இடத்துல பவர் டிக்ரீஸ் ஆகுமானா டிக்ரீஸ் ஆகாது. வோல்டேஜ் only decreases, power not decreases, and efficiency not affected. இது வந்து efficiency symbol, not affected. ஓகேங்களா? ஸோ என்னோட எஃபிஷியன்சியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. எஃபிஷியன்சி வில் நாட் பி கெட்டிங் அஃபெக்டட். ஓகேங்களா? ஸோ இது என்னோட ZPF லேகிங் கண்டிஷன்ஸ். ஓகேயா? இது நம்மளோட ZPF லேகிங் டைப் ஆஃப் லோடுக்கு. ஃபஸ்ட்டு UPF லோடோட கண்டிஷன்ஸை பார்த்துருந்தோம். அடுத்ததாக ZPFஸோட கண்டிஷன்ஸை பார்த்துருந்தோம். அடுத்ததாக தேர்டாக நம்மளோட ZPF லீடிங்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ZPF லேகிங் பார்த்தோம்ல. ஸோ தேர்டாக 0 பவர் ஃபேக்டர் லீடிங். இங்கே ZPF 0 பவர் ஃபேக்டர் லேகிங் இது. ஓகேங்களா? 0 பவர் ஃபேக்டர் லேகிங் இந்த லோடு. 0 பவர் ஃபேக்டர் லீடிங். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பியூர் கெப்பாசிட்டிவ் லோடு. ஓகேங்களா? ஸோ இதோட ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ 90 டிகிரி. பட் இன் லேகிங் கிடையாது. ஸோ லீடிங்கில். ஓகே, இப்போ பாருங்கள், இவனுக்கும் அதே கேஸ் தான். ஃபஸ்ட்டு எந்த ஜெனரேட்டரானா இருக்கட்டும் சார், நம்ம ஃபீல்டுக்கு ஃப்ளக்ஸை கொடுப்போம். ஸோ ஃபீல்டில் எனக்கு க்ரியேட் ஆகும். ஃபீல்டுக்கு கரண்ட்டை கொடுப்போம். ஃபீல்டு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்? EMF Eயை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த EMFும் ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்கும் ஆங்கிள் எவ்வளோவா இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு ஃப்ளக்ஸை ஒரு ஃப்ளக்ஸை கொடுத்தோம்னா அந்த ஃப்ளக்ஸு EMF ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 90 டிகிரி டிலே தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த லோடு இஸ் வாட்? என்ன லோடு? கெப்பாசிட்டிவ் லோடு. ஃபார் பியூர் கெப்பாசிட்டிவ் லோட்ஸ் கரண்ட் என்னவாகும்பா? லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட வோல்டேஜை விட 90 டிகிரிஸ் வந்து லீட் ஆகும்.
கிளியரா? அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னோட வோல்டேஜ், கரண்ட் அப்போ என்னவா இருக்கணும், 90 டிகிரி லீடுன்னா இந்த டைரக்ஷன், லேக்னா இந்த டைரக்ஷன்ஸ். அப்போ லீடு இல்லை, ஸோ இப்போ 90 டிகிரி அதுவும் பர்டிகுலராக. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோட ஆர்மேச்சரோட கரண்ட். நமக்கு தெரியும் ஆர்மேச்சர் கரண்ட்டும் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ரெண்டுமே இன் ஃபேஸ். அப்போ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் திஸ் இஸ் வாட் இன் த சேம் டைரக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஸோ என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் அடுத்ததா என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். ஸோ இதெல்லாம் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் இது. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் phi-A. ஸோ ஃபீல்டு ஃப்ளக்ஸு அண்ட் திஸ் இஸ் வாட் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் என்னப்பா, இதில் வந்து ரிசல்டன்ட் மைனஸா, அப்போ இங்கே ரிசல்டன்ட் என்னப்பா, இந்த இடத்துல என்னோட phi-R is equivalent to phi-M plus phi-A. ஓகேங்களா? இந்த இடத்துல phi-R is equivalent to phi-M plus phi-A. அப்போ என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஸில் ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து பியூர்லி மேக்னடைசிங். இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இங்கே வந்து பியூர்லி மேக்னடைசேஷன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஓகேங்களா? ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ன்றது என்ன ஆகிடும்னா பியூர்லி மேக்னடைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி ஆடிங், அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன எழுதியிருந்தோமோ அதே தான் நான் இங்கே எழுதிறேன். கரெக்டாக? ஆர்மேச்சர் ரியாக்ஷன் பியூர்லி டிமேக்னடைசிங், இந்த இடத்துல ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி ஆடிங். அங்கே வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ இங்கே என்னப்பா நடக்கும்? எஸ், இங்கே டெஃபினட்டாக வோல்டேஜ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஃபினட்டாக வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சார் இப்போ இந்த பர்டிகுலர் கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லுங்களேன். இப்போ இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல யூபிஎஃப் லோடை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு ஃப்ளக்ஸஸில் அடிஷன்ஸோ டிக்ரிமெண்ட்டோ கிடையாது, ஒன்லி டிஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணுது. கிளியரா? அடிஷன்ஸும் டிக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒன்லி டிஸ்டார்ட் தான் பண்ணுது. ஆனால் நீங்கள் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்கு வாங்கலை, ஜெட்பிஎஃப் லேகிங். ஸோ 0 பவர் ஃபேக்டர் லேகிங்கில் நீங்கள் பாருங்கள், ஸோ நான் ஃபீல்டுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கொடுக்குறேன். ஸோ ஆனால் கனெக்ட் பண்ண லோடு ஜெட்பிஎஃப் லேகிங் லோடு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸை குறைக்குது. கிளியரா? ஸோ ஹியர் ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நெகட்டிவ் பண்ணுறதுனால phi-R இஸ் ரெடியூசிங். ஓகேயா? இப்போ phi-R ரெடியூஸ் ஆகுது. ஸோ phi-R ரெடியூஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இஎம்எஃப் ரெடியூஸ் பண்ணுறதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இஎம்எஃப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸோ என்ன தான் சார் பண்ணணும்னா என்னோட இந்த phi-M இருக்கான் பார்த்தீங்களா, இந்த phi-M-ஓட மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது ஸோ phi-M-ஐ இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே, எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த எவ்வளவு டிமேக்னடைசேஷன் ஆகுது, ஸோ அந்த அளவுக்கு நான் phi-M-ஐ இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ என்னோட டிமேக்னடைசேஷனோட குவான்டிட்டி அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா phi-M is again increases. ஓகே, என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சார் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியும். we know the flux is what, mmf divided by reluctance. ஸோ ரிலக்டன்ஸ்ன்றது இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ MMF இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ MMF அப்படின்றது நத்திங் பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ கரண்ட். ஸோ கிளியரா? ஸோ இதுவுமே என்னோட ஃபீல்டு கரண்ட் தான். ஓகே, அப்போ தேர்ஃபோர் என்னோட ஃப்ளக்ஸை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா, மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன். phi-M is increased by increasing excitation.
ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ZPF லோடை கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் 5M இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்னோட இந்த ரெடியூஸ் ஆன 5R ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த 5M இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, என்னோட ஃபீல்டுக்கு இன்னும் நிறைய ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். பர்டிகுலராக இந்த ஃபீல்டு கரண்ட் இஸ் அ DC கரண்ட், கரெக்டாக. ஸோ என்னோட DC கரண்ட்டை என்னோட ஃபீல்டுக்கு இன்னும் அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனை என்னால் சரி பண்ண முடியும். புரியுதா? இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எப்படி என்னால் ஈஸியாக இங்கே சரி பண்ண முடியுதுன்னா, ஸோ ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை நான் அதிகமாக கொடுத்தேன். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டிமேக்னடைசேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை அதிகமாக கொடுத்தேன். ஏன்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்னால் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும். ஏன்னா ஃபீல்டு இஸ் செப்பரேட் அண்ட் ஸ்டேட்டார் இஸ் செப்பரேட். கரெக்டா? this is what our field. ஸோ இந்த ஃபீல்டில் தான் நம்ம வைண்டிங்ஸை பிளேஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா? this is what plus minus field current. ஓகேங்களா. இங்கே ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது என்ன பண்ணும், நிறைய ஃபீல்டு ஃப்ளக்ஸை கொடுக்கும். ஸோ தட் இஸ் 5M இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 5M இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5R என்னவாகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ நீட் டு சப்ளை மோர் எக்ஸைட்டேஷன் கரண்ட். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் எக்ஸைட்டேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸைட்டேஷன் நம்ம ஆக்சுவலாக கொடுக்குற எக்ஸைட்டேஷனை விட ஸோ ரொம்ப அதிகமான எக்ஸைட்டேஷனை கொடுக்குறோமா, ஸோ இந்த எக்ஸைட்டேஷனுக்கு பேர் தான், ஸோ தட் இஸ் ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜெனரேட்டருக்கு பேர் ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா. ஸோ பொதுவாக இப்போ ஓவர் எக்ஸைட்டேஷன்ஸ் எப்போ கொடுப்போம்னா, ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸோட ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அப்போ அந்த கேசஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவர் எக்ஸைட்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓவர் எக்ஸைட்டேஷன் இஸ் நத்திங் பட் அதிகமான ஃபீல்டு கரண்ட்டை என்னோட ஃபீல்டுக்கு கொடுக்கறதுனால அந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸை அது என்ன பண்ணுதுன்னா ஈக்குவலைஸ் பண்ணுது. ஸோ அப்போது அதனால என்னோட டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ் என்னவாகலை, ரெடியூஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இது எனக்கு ஓவர் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேஸை தான் நம்ம ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மெஷின். ஸோ இது வந்து ஓவர் எக்ஸைட்டட். அதுவே நீங்கள் ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங்கை பாருங்களேன். சரி, இந்த கேஸில் பாருங்கள் ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடிங். சரி, இப்போது உங்களோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் நீங்கள் ஒரு பியூர் கெப்பாசிட்டிவ் லோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ போன முறை பியூர் இண்டக்டிவ் லோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கல்ல. ஸோ போன முறை பியூர் இண்டக்டிவ் லோட கனெக்ட் பண்ணியிருந்தப்போ ஓவர் எக்ஸைட் பண்ணுறோம். ஓகே, பியூர் இண்டக்டிவ் லோட கனெக்ட் பண்ணுறப்போ ஓவர் எக்ஸைட் பண்ணுறோம். அதுவே பியூர் கெப்பாசிட்டிவ் லோட கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன எக்ஸைட்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இஸ் காட் ஆடட் அப். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் என்னவாயிடுது, அதிகமாக மாறிடுது. அப்போது ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அதிகமாக கிடைக்குதுப்பா. ஓகேங்களா. அப்போ எனக்கு ஓவர் வோல்டேஜ் வருது. ஸோ எனக்கு அகெயின்ஸ்ட் கரெக்டான வோல்டேஜ் தான் வரணும்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 5M குறைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல என்னோட மேக்னடைசேஷன் வந்து மேக்னடைசேஷன்னால எனக்கு ஃப்ளக்ஸு கூட போகுது கண்டிப்பாக. கரெக்டா. ஸோ இந்த அளவுக்கு என்னோட மேக்னடைசேஷன்னால ஃப்ளக்ஸு கூட போகுது. ஸோ இப்போது அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸை குறைச்சிக்கலாம். இந்த 5M நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆக்சுவலாக இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபீல்டு ஃப்ளக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகேயா. அப்போ இந்த இடத்துல என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்னப்பா அர்த்தம், ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணல, இந்த முறை டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ஃபீல்டு கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். அதிகமாக இருந்த என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸு நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா என்னோட
ஜீரோ பவர் ஃபேக்டர் லேகிங் லோடுக்கு பொறுத்த வரைக்கும் ஓவர் எக்ஸைட்டேஷனை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வி ஆர் கிவிங் லெஸ் ஃபீல்டு கரண்ட். கரெக்டா, கிவிங் லெஸ் ஃபீல்டு கரண்ட். கரெக்டா, therefore this is known as under excited synchronous generator. ஸோ என்னோட கெப்பாசிட்டிவ் லோடை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா என்னோட ஜெனரேட்டர்ஸ் எப்பவுமே அண்டர் எக்ஸைட்டடாக இருக்கும். என்னோட இண்டக்டிவ் லோடை கனெக்ட் பண்ணோம்னா என்னோட ஜெனரேட்டர்ஸ் எப்பவுமே ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம சப்ளை பண்ணணும்னா அதிகமான எக்ஸைட்டேஷன்ஸை கொடுத்துட்டு இருப்போம், தட் இஸ் ஓவர் எக்ஸைட்டட். அதுவே கெப்பாசிட்டர் லோடை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம எக்ஸைட்டேஷனே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் அண்டர் எக்ஸைட்டட். புரியுதா? ஸோ ஆக்சுவலாக தேவைப்படுற எக்ஸைட்டேஷனை விடைய, ஆக்சுவலாக தேவைப்படுற ஃபீல்டு கரண்ட்டை விடைய உங்களோட கெப்பாசிட்டிவ் லோடை கனெக்ட் பண்ணதுனால நடந்த என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எனக்கு அதிகமான ஃப்ளக்ஸை கொடுக்குது. அதனால ஃபீல்டு அதிகமாக ஃப்ளக்ஸ் கொடுக்க வேண்டாம். அப்போ நம்ம கொடுக்க போகிற ஃபீல்டு கரண்ட்டை குறைச்சிக்கலாம். அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸு ரொம்ப கம்மியான ஃபீல்டு கரண்ட்டை ரொம்ப கம்மியான அளவுக்கு கொடுத்தாலே என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸு கரெக்டான அளவுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் அடிஷ்னலாக இந்த ZPF லேகிங் இல்லாமல் ஸோ எனக்கு லேகிங் பவர் ஃபேக்டர்லையும் ஒரு லோடு பார்க்கலாம், அடுத்ததாக லீடிங் பவர் ஃபேக்டர்லையும் ஒரு லோடு பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக ஃபோர்த்து 0.8 lagging power factor loads. சரி, இப்போ இந்த 0.8 lagging power factor லோடுனா என்ன அர்த்தம்? இதுக்கான ஆங்கிள்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இஸ் லெஸ்ஸர் தேன் 90 டிகிரி 5. ஓகேங்களா, ஆங்கிளை பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தேன் 90 டிகிரி. இது பியூர் இண்டக்டிவ் லோடு கிடையாது. இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் த RL லோடு. ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் ZPF லோடை பொறுத்த வரைக்கும் அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஓகேங்களா, திஸ் இஸ் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். ஆங்கிள் 5 பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தேன் 90 டிகிரிஸாக இருக்கும். அடுத்ததா எஸ், இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதே டயக்ராம் தான் சார். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் 5M. ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் அதே 90 டிகிரியில் எனக்கு என்ன கிரியேட் ஆகிடும்னா EMF இன்டியூஸ் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ சி டேக் 5 is 45 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோட கரண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 45 டிகிரிஸில் லேக் ஆகும் சார். ஓகேங்களா, இப்போ கரண்ட் வரையலாம். கரண்ட் இஸ் லேகிங் 45 டிகிரிஸ். ஓகேங்களா, இது என்னோட ஆர்மேச்சர் கரண்ட். நமக்கு தெரியும் ஆர்மேச்சர் கரண்ட்டும் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் இன்ஃபேஸாக தான் இருக்கும். திஸ் இஸ் வாட் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அதோட ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டு, அடுத்ததாக அதோட வெர்டிக்கல் காம்பனண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஓகே, அப்போ பாருங்கள், திஸ் இஸ் வாட். இது ஒரு காம்பனண்ட், இது பாதி காம்பனண்ட்டு. ஸோ அது பாதி காம்பனண்ட். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஒன் காம்பனண்ட். ஸோ இந்த இடத்துல இது ஒரு காம்பனண்ட்டு, இது ஒரு காம்பனண்ட்டு. ஜஸ்ட் இப்போ ரெட்டில் வேணா எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ 5A. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுப்பா? இது எனக்கு டிமேக்னடைஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸை நான் ரெண்டாக பிரிக்கிறேன்ப்பா. ஏன்னா இட் இஸ் ஸ்பிளிட்டிங் இன்டு 2. ஏன்னா இது மிடில் லைனில் போகுது, அதில் 2 காம்பனண்ட் இருக்குது. இந்த அளவுக்கான ஹாரிசாண்டல் காம்பனண்ட் இருக்குது, இந்த அளவுக்கான வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி எழுதுகிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் என்னென்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இஸ் 5A டிமேக்னடைசேஷன். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால தட் இஸ் டிமேக்னடைசேஷன் தெரியும். அடுத்ததாக இது என்னப்பா பண்ணுது? இது டிஸ்டார்டட் தானே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதில் ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறதுக்கு பேர் டிஸ்டார்டட். அதுவே ஆப்போசிட்டில் வரையணும்னா தட் இஸ் டிமேக்னடைசிங். ஸோ இதுவே சேமாக வரைஞ்சோம்னா மேக்னடைசிங். கரெக்டாக? அப்போது இதில் பார்ஷியல் டிமேக்னடைசேஷன் இருக்குது. அடுத்ததாக நெக்ஸ்ட் என்னவா இருக்குன்னா பார்ஷியல் கிராஸ் மேக்னடைசேஷன் இருக்குது. கிளியரா? புரியுதா? அப்போது நீங்கள் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ பார்ஷியலி டிமேக்னடைசேஷன் நடக்கும்,
partially cross magnetization நடக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் demagnetizing and partially cross magnetizing. ஓகேங்களா, ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்குறப்போ பார்ஷியல் டிமேக்னடைசிங், பார்ஷியல் கிராஸ் மேக்னடைசிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது என்னோட டிமேக்னடைசேஷன் காம்போனன்ட்டு, இது நம்மளோட கிராஸ் மேக்னடைசேஷன் காம்போனன்ட். இதை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஸோ திஸ் இஸ் கிராஸ் மேக்னடைசேஷன், திஸ் இஸ் வாட் டிமேக்னடைசேஷன். அடுத்தது அதே மாதிரி 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் லோடை பார்த்த மாதிரி லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஜெனரேட்டர்ஸ்க்கு தான் பார்த்துட்ருக்கோம். மோட்டருக்கு நான் டேபிளாக உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு டேபிள் எழுதி ஜென்ரேட்டரில் என்ன நடந்ததோ அதோட குவைட் ஆப்போசிட் தான் என்னோட மோட்டர்லேயும் நடந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா, 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர், தட் இஸ் வாட் ஆர்சி லோடு. ஓகேங்களா, இது என்னோட ப்ராக்டிக்கல் ஆர்சி லோடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான டயக்ராம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகி 90 டிகிரிஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு என்ன க்ரியேட் ஆகும், இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இஎம்எஃப் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல இந்த லோடு இஸ் வாட் ஆர்சி லோடு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோடய ஃப்ளக்ஸ் இஸ் 45 டிகிரி ஆங்கிள் இருக்குது. பட் ஆனால் இது என்னவாகும்னா லீட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் 45 டிகிரி லீடிங் தான் என்னோட கரண்ட்டோட வேவ் ஃபார்ம். ஓகேங்களா, இப்போ என்னோட கரண்ட்டோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் 45 டிகிரிஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ஷன்ஸ். ஆர்மேச்சர் கரண்ட்ன்றது என்னவா இருக்குது, வோல்டேஜை விட 45 டிகிரி லீட் ஆகுது. திஸ் இஸ் லீடிங். ஸோ நமக்கு என்ன தெரியும், கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் எப்பவும் இன் ஃபேஸ். ஆர்மேச்சர் கரண்ட் எந்த ஃபேஸில் இருக்குதோ அதே தான் என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும். ஓகே, இப்போ பாருங்கள் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இஸ் லீடிங். ஸோ அகெயின் அங்கே நம்ம பார்த்த அதே மாதிரி தான் இதுலேயுமே 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று ஹாரிசாண்டல் காம்போனன்ட், another one is vertical component. இந்த காம்போனன்ட் என்ன சார், திஸ் இஸ் வாட் 5M னா. ஸோ இது என்னோட 5M. ஸோ இது என்னோட 5A. 5A இந்த காம்போனன்ட் என்ன, மேக்னடைசிங் காம்போனன்ட். இது டிமேக்னடைசிங் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் வாட் 5A மேக்னடைசிங். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது 5A கிராஸ் மேக்னடைசேஷன். ஓகே, அகெயின் இப்போ இந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பார்ஷியலி கிராஸ் மேக்னடைசேஷன். ஆனால் போன கேஸில் பார்ஷியலி டிமேக்னடைஸ் ஆகிருந்துச்சு, ஆனால் இது எனக்கு மேக்னடைஸ் ஆகிடுது. புரியுதா? partially cross magnetized and partially magnetizing. ஓகே, அப்போ ஃபைனலாக இதோட டயக்ராம் ஃபார் மோட்டார் அண்ட் ஜெனரேட்டர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஃபைனலாக இதோட டயக்ராம்ஸு எப்படி இருக்க போகுது, டேபிள் தான். ஸோ இப்போ இந்த சைடில் நம்ம என்ன எழுதலாம்னா பவர் ஃபேக்டர்ஸை எழுதலாம். ஓகேங்களா, இந்த சைடில் ஆல்டர்னேட்டருக்கு எப்படி இருக்குது, அடுத்ததா இந்த சைடில் சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு எப்படி இருக்குது. ஆல்டர்னேட்டர்னாலும் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்னாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. சரி, யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு நீங்கள் போய் பாருங்களேன். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுக்கு ஜெனரேட்டரில் என்னவா இருந்துச்சு, திஸ் இஸ் வாட் யூபிஎஃப் லோடு.
யூபிஎஃப் லோடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபுல்லி கிராஸ் மேக்னடைசேஷன், மொத்தமே கிராஸ் மேக்னடைசேஷன் தான். ஓகேங்களா, பார்ஷியலிலாம் கிடையாது, பியூர்லி கிராஸ் மேக்னடைசேஷன். ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் எஸ், மோட்டருமே பியூர்லி கிராஸ் மேக்னடைசேஷன். ஓகேங்களா, ஜென்ரேட்டராக இருந்தாலும் மோட்டராக இருந்தாலும் யூபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். ஓகேங்களா, யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடை பொறுத்த வரைக்கும். அதுவே ZPF லோடு, ZPF லேகிங்கு, 0 பவர் ஃபேக்டர் லேகிங்கு. நீங்கள் போய் பாருங்களேன் ஆல்டர்னேட்டர் அதாவது ஜெனரேட்டரில் இங்கே பாருங்க. ஸோ என்னவாகுது, இட் இஸ் பியூர்லி டிமேக்னடைசேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். கிளியரா? அப்போ தேர்ஃபோர் இந்த டேபிளில் எழுதிக்கோங்க, பியூர்லி டிமேக்னடைசேஷன். சார் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபேஸர் டயக்ராமை வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 5M வராது, 5Mக்கு பதிலாக என்ன வரும்னா 5R வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ 5R வருது, 5M பின்னாடி போகுதுன்னா அப்போ இங்கே நடந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றது தானே மீன் பண்ணுது. அப்போ இது பியூர்லி டிமேக்னடைசேஷன்னா இது பியூர்லி மேக்னடைசேஷனாக இருக்கும். ஓகேங்களா, இது என்னோட ZPF லாகிங் லோடு. அடுத்ததா ZPF லீடிங். ஸோ இங்கே பியூர்லி மேக்னடைசேஷன் நடந்திருக்கும். போய் பார்த்தீங்கன்னா பியூர்லி மேக்னடைசேஷன் நடந்திருக்கும். திங்க் ஸோ இது இல்லை. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், பியூர்லி மேக்னடைசேஷன். ஸோ இங்கே பியூர்லி டிமேக்னடைசேஷன். ஓகேங்களா, அடுத்ததா ZPF முடிஞ்சிச்சு. 0.8 லாகிங். சார் இப்போ தான் நம்ம பார்த்தோம் 0.8ன்னா பார்ஷியலி கிராஸ் மேக்னடைசேஷன், பார்ஷியலி டிமேக்னடைசேஷன். அதே மாதிரி 0.8 லீடிங்க்கும் பார்க்கணும். ஸோ இதுக்கு பார்ஷியலி கிராஸ் மேக்னடைசேஷன் ப்ளஸ் பார்ஷியலி மேக்னடைசேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு என்ன நடக்கும்னா ஆப்போசிட், பார்ஷியலி கிராஸ் மேக்னடைசேஷன் ப்ளஸ் பார்ஷியலி மேக்னடைசேஷன். ஸோ அடுத்ததா லாஸ்ட்டுக்கு, ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளியரா? அவ்வளவுதான் சார். அப்போ ஃபைனலாக இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ சில இடத்துல எனக்கு வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ இந்த வோல்டேஜ் டிக்ரிமெண்ட்டை காமிக்கிறதுக்காக இதை நான் வந்து சிம்பாலிக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா காசஸ். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட காசஸ் என்னென்ன, ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும்னு சொன்னேன் பாருங்க, அது எவ்வளவு அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னா தட் இஸ் நத்திங் பட் ட்ராப் ஆகுது. ஓகேயா? வோல்டேஜ் டிக்ரிமெண்ட் ஆர் ட்ராப். ட்ராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன். Drop due to armature reaction is IAXA. ஓகேங்களா? drop due to armature reaction ன்றது IAXA. வேற XA அப்படின்றது தான் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட ரியாக்டன்ஸ். ஸோ நம்ம ரியாக்டன்ஸை தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரியாக்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதுதான் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட மேக்னிடியூடை மீன் பண்ணுது. அதாவது இங்கே இவ்வளோ % ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டிமேக்னடைஸ் ஆகுது, இங்கே இவ்வளோ % மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு டயக்ராம்ஸ் கூட வரைஞ்சிருப்பேன் பாருங்க. நீங்கள் பாருங்கள், சி இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ % மேக்னடைஸ் ஆகுது, இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ % டிமேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, எனக்கு இவ்வளோ % டிமேக்னடைஸ் ஆகுது, இல்லை இவ்வளோ % மேக்னடைஸ் ஆகுது அப்படின்றது தான் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் எக்ஸ்ஏ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அதை தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ எக்ஸ்ஏன்றது ப்ராக்டிக்கலாக நம்மளால் பார்க்க முடியுமான்னா பார்க்கலாம் முடியாது. இட் இஸ் அ இமேஜினரி, ஃபிக்டிஷியஸ். ஸோ ஃபிக்டிஷியஸ்னால் என்னென்னா இவ்வளவு டிமேக்னடைசேஷன் ஆகும், இல்லை இவ்வளவு மேக்னடைசேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து ஒரு டயக்ராமாக என்னால் காமிக்கணும்ல. ஸோ நான் அதை வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் மேத்தமெட்டிக்கலாக. ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ஏன்ற ஒரு டேர்மை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ஏன்றது ஆர்மேச்சரோட ரியாக்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஐஏன்றது ஆர்மேச்சரோட கரண்ட். நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்போ ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆர்மேச்சர் கரண்ட் இன்டூ எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ ட்ராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா தட் இஸ் IAXA. வேர் XA அப்படின்றது என்னென்னா எழுதிக்கோங்க. வேர் XA இஸ் fictitious reactance or armature reactance or reaction reactance or armature reactance. Or reaction reactance. இல்லைன்னா மேக்னடைசிங் ரியாக்டன்ஸ், இல்லை டிமேக்னடைசிங் ரியாக்டன்ஸ். ஸோ இதில் எந்த பேர்லன்னா நம்ம அந்த எக்ஸ்ஏவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இது வோல்டேஜ் ட்ராப்பை மட்டும்தான் கொடுக்கும், பட் பவர் ட்ராப் ஆகுமானா நமக்கு பவரில் எந்த ஒரு ட்ராப்பும் வராது. ஓகேங்களா? ஸோ இதனால ஒரு வோல்டேஜ் ட்ராப் வரும். ஓகேங்களா? இட் ப்ரொவைட்ஸ் வோல்டேஜ் ட்ராப். அடுத்ததா இப்போ என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் வேற என்னென்னலாம் காசஸ் ஃபார் வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். வேற சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸில் பாருங்கப்பா இப்போ. ஸோ வேற எங்கெங்கெல்லாம் எனக்கு வோல்டேஜஸ் ட்ராப் ஆகும்னு நான் சொல்கிறேன். காசஸ் ஃபார் வோல்டேஜ் ட்ராப். ஓகேங்களா? என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸில் எங்கெல்லாம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு drop due to armature resistance. ஓகேங்களா? drop due to armature resistance, that is IARA drop. ஓகேங்களா? drop due to armature resistance. ஸோ ரெண்டாவது
drop due to armature leakage reactance. ஸோ இது என்னன்னா this is IAXL drop அப்படின்னு சொல்லுவோம். சார் எல்லா இடத்துலையுமே நம்ம ஃப்ளக்ஸுக்கு ஒரு லீக்கேஜ் இருக்க தான் இருக்கும். நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கேன், ஸ்லாட்டை வந்து ரொம்ப டெப்த்தாக நம்ம வச்சுருந்தோம்னா நிறைய லீக்கேஜ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்குமே. ஸோ ஸ்லாட்டோட டெப்த்தை பற்றி பேசியிருந்தப்போ கிளியரா? ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்லாட் டெப்த் ஆழம். கிளியரா? இப்போ இந்த இடத்துல என்னோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இங்க தான் என்னோட ஃபீல்டு இருக்கு. ஃபீல்டு ஓகே, இப்போ இந்த ஃபீல்டு நார்த் ஃபீல்டு டெஃபினட்டாக இதுதான் எனக்கு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 5M இருக்கு. இப்போ இந்த 5M என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கோயிங் டு கட் கரெக்டாக ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸை கட் பண்ண போகிறோம். ஈவன் நம்மளோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் இல்லை. ஆர்மேச்சர் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்ன்றது இமேஜினரின்னு நம்ம சொல்ல முடியாது, அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே ஸ்லாட்டோட டெப்த் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆர்மேச்சரோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்ன்றது இமேஜினரியாக நம்மளால சொல்ல முடியாது. டெப்த் அதிகமாச்சுன்னா தான் லீக்கேஜ் இருக்கும். சிம்பிள் தான். இப்போ லீக்கேஜ்னா என்னன்னா இவனோட ஃப்ளக்ஸு இந்த இடத்துல இங்கே இருக்காம்ல, இவனோட ஃப்ளக்ஸ் இவனை போய் கட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணுது. பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே இன்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். நான் என்னோட XA ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸையும் XLலும் என்னவா இருக்கும்னா இன்ஃபேஸாக இருக்கும். ரெண்டுமே 90 டிகிரிஸ் தான். ஓகேங்களா? இன்ஃபேஸ். பட் ப்ராப்பராக சொல்லணும்னா XLல இமேஜினரி நம்மளால சொல்ல முடியாது. இதை வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஸ்லாட் டெப்த்ன்றது ஒரு ப்ராக்டிக்கல் ஏரியா தானே, நம்மளால கண்ணில் பார்க்க முடியும் தானே. அப்போ ஸ்லாட் டெப்த் அதிகமாக இருக்குது. அப்போ இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஃபுல்லாக இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் போய் லாஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாம் கட் பண்ண முடியல. அதுவே நீங்கள் ஸ்லாட் டெப்த்தை ரொம்ப ஷார்ட்டராக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஸ்லாட் டெப்த். 2 கண்டக்டர் தான் வைக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஸ்லாட் டெப்த்தை வச்சுருக்கேன்னா இப்போ என்னோட ஃப்ளக்ஸ் வருதுப்பா. ஸோ இப்போ என்னோட ஃப்ளக்ஸு என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வருது. என்ன பண்ணுவான்? டெஃபினட்டாக ஈஸியாக மொத்த ஃப்ளக்ஸும் ஃபுல்லாக கட் பண்ணும். இங்கே இருக்கிற மொத்த கண்டக்டர்ஸும் என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ்ன்றது கட் பண்ணுவான். கிளியரா? அப்போது இந்த இடத்துல இதை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. கிளியரா? டெப்த்தை ரொம்ப நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ அதனால இதை நம்ம இமேஜினரின்னு சொல்ல முடியாது. என்னோட ஆர்மேச்சரோட லீக்கேஜ்னா இப்போ உங்களுக்கு புரியுது கரெக்டாக. இந்த என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் 5M இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸு என்னோட எல்லா கண்டக்டர்ஸையும் கட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால சில லீக்கேஜ் இருக்கும். என்னோட மெஷினை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் இருக்கும். ஆனால் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு வேல்யூ சொல்கிறேன். லீக்கேஜ் எவ்வளோ இருக்கும், ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், என்னோட ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் எவ்வளோ இருக்கும், எல்லாமே நான் உங்களுக்கு பர் யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லீக்கேஜை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது அது. ஸோ ட்ராப் டியூ டு ஆர்மேச்சரோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக என்னால் கட் பண்ண முடியாது. ஒரு சில ஃப்ளக்ஸஸ் வந்து லீக்கேஜ் ஆகும். அந்த லீக்கேஜ் தான் நான் என்னோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸில் காமிக்கிறேன். எவ்வளோ லீக்கேஜ் ஆகுதுன்றது தான் லீக்கேஜ் ரியாக்டன்ஸாக காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப் டியூ டு ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ். இப்போ தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் பார்த்தோம்ல, அதனால ட்ராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ ட்ராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ இது என்னன்னா திஸ் இஸ் IAXA ட்ராப். ஓகேங்களா? இது என்னோட IAXA ட்ராப். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை IAXA ட்ராப். இப்போ இதோட மேக்னிடியூட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ யாரோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும், அடுத்து என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். IARA ட்ராப்ன்றது காமனாக IARA drop is more or less common as 0.01 per unit, 1% தான் இருக்கும். ஓகேங்களா? ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்ன்றது ஒரே 1% தான் இருக்கும். 0.01ன்னா 1% தானே.
அடுத்ததா IAXL. ஸோ என்னோட டோட்டல் வோல்டேஜ் டிராப்ல சொல்றேன், புரியுதா? இந்த 1% என்னன்னா டோட்டல் வோல்டேஜ் டிராப்ல, டோட்டல் வோல்டேஜ் டிராப்ல. இப்போ சி எக்ஸாம்பிள் நான் 50 வோல்ட் எனக்கு டோட்டலாக ட்ராப் ஆகுதுன்னா அந்த 50 வோல்ட்டில் 1% தான். ஓகேங்களா? இந்த எக்ஸல்ன்றது 0.15 பர் யூனிட்டாக இருக்கும். ஸோ அதாவது 15% என்னோட டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா இது ரீசன் என்னன்னா, ஸோ 15% ஆஃப் ரீசன் இவன் தான், லீக்கேஜ் தான். ஓகேங்களா? லீக்கேஜ் தான் ஒரு 15% ஆஃப் ரீசன். எல்லாமே பர் யூனிட்ல தான் நான் ரெப்ரசன்ட் பண்றேன். அடுத்ததா IAXA ஓட டிராப் தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? தட் இஸ் 0.84 பர் யூனிட். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் இந்த 50 வோல்டேஜ் டிராப்ல 84% வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால தான் இருக்கும். அடுத்ததா லீக்கேஜ்னால ஒரு 15% இருக்கும். ஸோ ஒரே ஒரு % மட்டும்தான் என்னோட ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ்னால இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த லீக்கேஜையும் இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனையும், ஒரு செகண்ட் பா, சாரிப்பா, இப்போ நம்ம போலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த லீக்கேஜ் இது என்ன, எக்ஸ்எல் எக்ஸ்ஏ, இந்த ரெண்டுமே என்னன்னா ரியாக்டன்ஸ் தான். ஆனா என்னன்னு சொல்ல முடியாது, இது என்னால டைரக்டா சேம்னு சொல்ல முடியாது, ஆனா மோர் ஆர் லெஸ் சேம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே ரியாக்டன்ஸ் தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே இமேஜினரி டேர்ம் தான், ரெண்டுமே இமேஜினரி டேர்ம் தான். அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம மோர் ஆர் லெஸ் ஆட் பண்ணலாம். ஆனா டைரக்டா இதே லைன்லயே ஆட் ஆகுமானா ஆட் ஆகாது. அதோட வெக்டார் டயக்ராம் வரப்ப நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து இதை பத்தி உங்களுக்கு கிளியரா ஐடியா தெரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான், எக்ஸ்எல் பிளஸ் எக்ஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எல் பிளஸ் எக்ஸ்ஏவை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். லீக்கேஜ் ரியாக்டன்ஸையும் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸையும் சேர்த்து என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ், எக்ஸ்எல்ன்றது லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், எக்ஸ்எஸ்ன்றது என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ், எக்ஸ்ஏன்றது ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், RA பிளஸ் JXS நான் என்னன்னு சொல்றேன்னா சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ்ன்னு சொல்றேன். திஸ் இஸ் ZS. ஓகே, நம்ம பின்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இதை நம்ம பின்னாடி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ். ஓகேங்களா? இது என்னோட சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இது என்ன தெரிஞ்சிச்சு, என்னோட வோல்டேஜ் டிராப் இந்த 3 நாள நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸார் டயக்ராம் வரைய போறேன். ஓகேங்களா? பை யூசிங் திஸ் நான் ஃபேஸார் டயக்ராமை டிரா பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபேஸார் டயக்ராம் ஆஃப் ஆல்டர்னேட்டர். ஸோ அந்த 3 வச்சு தான் நான் ஃபேஸார் டயக்ராம் வரைய போறேன். ஃபேஸார் டயக்ராம் ஆஃப் ஆல்டர்னேட்டர். ஸோ கிளியரா ஃபேஸார் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதோட கிவன் டயக்ராமை வரையலாம், ஆல்டர்னேட்டரோட டயக்ராம். ஓகேங்களா? இப்படிதான் நம்மளோட ஆல்டர்னேட்டர் இருக்கும், சிங்க்ரனஸ் ஆல்டர்னேட்டர். ஸோ இது என்னோட ஸ்டேட்டார், இது என்னோட ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ இது என்னோட லோடோட கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? விச் இஸ் கனெக்டட் டு த லோடு. ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல இன்டியூஸ் ஆக போற வோல்டேஜ் என்னன்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ இ அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜை இ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோட் எண்டில் இருக்கான் பார்த்தீங்களா, லோட் எண்டுக்கு வரப்போற வோல்டேஜை வி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லோட் எண்டில் வரப்போற வோல்டேஜ் இஸ் வி. ஸோ இப்போ இந்த சிங்க்ரனஸ் இம்பிடன்சஸ்ல இந்த டிராப் பாருங்க, IARA. ஓகே, IARA. அடுத்ததா IAXL, XL. அடுத்ததா XA. கிளியரா? இது என்னோட RA, இது என்னோட XL, இது என்னோட XA. ஆக்சுவலா இந்த 3 வழியா தான் எனக்கு டிராப் ஆகுது. ஓகேங்களா? இந்த 3 வழியா எனக்கு டிராப் ஆயிட்டு ஃபைனலா தான் என்னோட டெர்மினலுக்கே போகும்.
ஓகே, இப்போ இந்த ஈக்குவலன்ட் டயக்ராமை நான் சிம்பிளிஃபைடாக வரைகிறேன். ஓகே, இல்லைனா இங்கேயே கூட இதை சிம்பிளிஃபைடாக மாற்றிக்கலாம். ஓகே, இந்த டயக்ராமை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபைடு டயக்ராமாக நான் போடுறேன். ஸோ 3 ஃபேஸ் ஸ்டார் கனெக்டடாக இப்படி தான் இருக்கும். பட் நம்ம அதை ஈஸியான டயக்ராமாக வரைஞ்சிக்கலாம். ஸோ ஜெனரேட்டரை இ டெல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா, இ அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருப்பான், எது அதிகமாக இருக்கும், ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரியாக்டன்ஸில் இது, அதனால நம்ம காயிலாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்ததா நெக்ஸ்ட் யாருப்பா இருக்கா, லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கா. அடுத்ததா லீக்கேஜ் ரியாக்டன்ஸும் காயில் தானே, பிகாஸ் ரெண்டுமே இமேஜினரி டேர்ம் தான். ஸோ திஸ் இஸ் ஜேஎக்ஸ்ஏ, இது என்னோட ஜேஎக்ஸ்எல். அடுத்ததான் நெக்ஸ்ட் தான் என்னோட ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் ஆர்ஏ. கிளியரா, இங்கிருந்து தான் என்னோட பவர் இப்படி தான் லாஸ் ஆகி ஃபைனலாக என்னோட லோடுக்கு போகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட லோடு. ஆக்சுவலாக இதில் தான் என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் இருக்கும். ஆர்மேச்சர் கரண்ட், திஸ் இஸ் லோடு. இதுதான் என்னோட வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 degrees. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கிவன் பாத்தில் நீங்கள் கேவிஎல் எழுதுங்களேன். இந்த கிவன் பாத்தில் கேவிஎல் எழுதுனா என்ன வரும், இ ஈக்குவலன் டு ஐஏ இன்ட்டு ஜேஎக்ஸ்ஏ ப்ளஸ் ஐஏ இன்ட்டு ஜேஎக்ஸ்எல் ப்ளஸ் ஐஏ இன்ட்டு ஐஏஆர்ஏ, ஸோ ப்ளஸ் வி அப்படின்னு சொல்லி எழுதலாமா. ஸோ ஜஸ்ட் இந்த பாத்தில் நான் இங்கே கேவிஎல் எழுதுறேன், இந்த லோடுமே ஜஸ்ட் இதிலே எழுதிடுறேன். ஓகே, கேவிஎல். இப்போ இந்த பாத்தில் கேவிஎல் இங்கே எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இ இஸ் ஈக்குவலன் டு வி. அடுத்ததா ஐஏஆர்ஏ ட்ராப்பு. கிளியரா, ஐஏஆர்ஏ ட்ராப்பு. அடுத்ததா ஐஏஎக்ஸ்எல் ட்ராப்பு. அடுத்ததா ஐஏஎக்ஸ்ஏ ட்ராப்பு. ஸோ ப்ளஸ் ஐஏஆர்ஏ ப்ளஸ் ஜே ஐஏஎக்ஸ்எல் ப்ளஸ் ஜே ஐஏஎக்ஸ்ஏ ப்ளஸ் ஜே ஐஏஎக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்ததா இது எப்படி எழுதுவோம்ப்பா, வி ப்ளஸ் ஐஏஆர்ஏ. ஸோ இங்கே என்னப்பா காமனாக இருக்கான், எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்எல் இல்லை, அப்போ ப்ளஸ்ஸு ஜே ஐஏவை எடுத்துட்டேன், எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்எல், ஜே ஐஏ காமனாக இருக்கான், எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்எல். கிளியரா, இங்கே நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்எல்லை நம்ம சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ப்ளஸ் ஐஏஆர்ஏ ப்ளஸ் ஜேஐஏஎக்ஸ்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்எல்ல தான், தட் இஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸாக நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸ்லேயும் நீங்கள் பாருங்கள், தட் இஸ் ஐஏவை காமனாக எடுத்துக்கிறேன், வி ப்ளஸ் ஐஏவை காமனாக எடுத்துட்டேன்னா ஆர்ஏ ப்ளஸ் ஜேஎக்ஸ்எஸ் அப்படின்னு இருக்குது. சார் அடுத்ததாக இதையும் நான் என்ன பண்ணுறேன், வி ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் ஆர்ஏ ஜேஎஸ்ன்னா ZSன்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் ஐஏ இன்ட்டு ZS அப்படின்னு சொல்லி எழுதலாம். திஸ் இஸ் வாட் இ. ஓகேங்களா, ஸோ இது என்னோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இன்றது வி ப்ளஸ் ஐஏ ZS. சார் ZSன்றது சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸை சொல்லுது. ஸோ எக்ஸ்எஸ்ன்றது சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸை பற்றி எனக்கு சொல்லுது. புரியுதா? ஸோ ZSன்னா என்ன, எக்ஸஸ்னா என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை. இப்போது இதோட ஃபேஸார் டயக்ராம்ஸை நம்ம வரையலாம். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி தான் நான் ஃபேஸார் டயக்ராமை வரைய போகிறேன். இங்கே பாருங்கள், இ வேணும்னா வி கூட ஐஏஆர்ஏவையும் ஐஏஎக்ஸ்ஏவையும் அடுத்ததாக ஐஏஎக்ஸ்எல்லையும் மூணுத்தையும் ஆட் பண்ணணும். எனக்கு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆன இந்த இடத்துல இருக்கிற இஎம்எஃப், கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற இஎம்எஃப் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த வோல்டேஜையும் ப்ளஸ் ஐஏஆர்ஏவையும் ப்ளஸ் ஜேஐஏஎக்ஸ்ஏவையும் ப்ளஸ் ஜேஐஏஎக்ஸ்எஸ்ஸையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ ஜஸ்ட் அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், ஃபேஸார் டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் வருவான்னா என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் தான் வருவார். கரெக்டாக? ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வில் பி இன்டியூஸ்டு. ஃபீல்டு ஃப்ளக்ஸோட நேச்சர் இஸ் 5M. ஓகே, ஃபஸ்ட்டு 5M வருவான். அடுத்து நமக்கு என்ன தெரியும், 5M வந்ததுக்கு அப்புறமா தான் இஎம்எஃப் வரும். 90 டிகிரியில் தான் வரும்னு நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ 5M வந்ததுக்கு அப்புறமா 90 டிகிரியில் தான் என்னோட இ வரும்.
ஓகே, this is 90 degree. ஸோ அடுத்ததா இப்போ பாருங்க, ஸோ நமக்கு என்ன தெரியும் சார், ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸு 5m வரும், அடுத்ததா E வரும். அடுத்ததா இந்த இடத்துல இந்த லோடை நான் என்னவா அசியூம் பண்ணிக்கிறேன்னு பாருங்க. இந்த ஃபேஸர் டயக்ராம் வரைகிறோம்ல, இந்த இடத்துல என்னோட லோடை இட் இஸ் டேக்கன் as, the load is taken as a lagging power factor. ஓகேங்களா, the load is lagging load. ஓகே, அடுத்ததா இப்போ பாருங்க, இப்போதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இலிருந்து இ எப்போ வருதுப்பா, இ எப்போ வருதுன்னா வி கூட ஐஏஆர்ஏ பிளஸ் ஐஏஎக்ஸ்ஏ பிளஸ் ஐஏஎக்ஸ்எல் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாதான், வி கூட இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்குது, இ அப்படின்ற டெர்மினல் கிடைக்குது. கிளியரா? இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அப்போ வி அதிகமா இ அதிகமா, வி அதிகமா இ அதிகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டாக வி நோ இ இஸ் மச் கிரேட்டர் தென் வி. இ தான் எப்பவுமே அதிகம். இங்கே இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் தானேப்பா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளாக 450 வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 10 வோல்ட்டு, இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட்டு, இந்த இடத்துல ஒரு 1 வோல்ட்டு. ஸோ ட்ராப் ஆகிட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிளாக 420 வோல்ட் வரும். கிளியர் தானே? இங்கே 450 வோல்ட் இன்டியூஸ் ஆகும்பா, அது என்னோட லீக்கேஜ்னால ஒரு 5 வோல்ட் ட்ராப்பு, அடுத்தது ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால ஒரு 15 வோல்ட் ட்ராப்பு, அடுத்தது ஆர்மேச்சரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு வோல்டேஜ் ட்ராப். இந்த 3 ஸ்டேஜ்லேயே ட்ராப் ஆகிட்டு தான் வரும். புரியுது இல்லை? ஈன்ற வோல்டேஜ் இந்த 3 ஸ்டேஜில் எனக்கு ட்ராப் ஆகிட்டு தான் ஃபைனல் அவுட்புட்க்கு வரப்போகுது. ஓகேயா? அப்போ டெஃபினட்டாக என்னோட ஈயை விடைய வியை வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேகிங்காக தான் இருக்கும் அண்ட் ஸ்மாலராக இருக்கும். புரியுதா? இ பெருசா வி பெருசான்னு பாருங்க. இ பெருசா வி பெருசா? இ தான் பெருசு. கரெக்டா? இ இஸ் லார்ஜர், அப்போ வி இஸ் ஷார்ட்டர். அடுத்ததா வியும் உடனே வருமானா உடனே வராது. இங்கே பாருங்க, ஒரு லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்லாம் இருக்கான். ஸோ இதுக்கப்புறமா லேகிங்காக தான் இருப்பான். அதனால இப்போ நான் வரைய போகிறேன், வியை வந்து ஏன் லேகிங்காகவும் ஸ்மாலாகவும் வரைகிறேன்றதுக்கு ரீசன் உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? இது என்னோட வி. ஸோ ஏன் நான் வியை வந்து லேகிங்லேயும் ஸ்மால் காம்பனண்ட்டாகவும் வரைகிறேன்னா, பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ வின்றது என்னன்னா இட் இஸ் அ ட்ராப் ஃப்ரம் இ. இயிலிருந்து ட்ராப் ஆகிட்டு தான் எனக்கு விஏ வருது. இங்கே பாருங்க, ஸோ இயிலிருந்து எனக்கு ட்ராப் ஆகிட்டு தான் வி வருது. அதனால தான் வியை நான் வரைகிறப்போ கொஞ்சம் சின்ன காம்போனண்ட்டாக வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ வியை வரைகிறப்போ நம்ம கொஞ்சம் ஸ்மால் காம்போனண்ட்டாக வரைஞ்சிக்கிறோம். ஓகே, தட்ஸ் இட், வி. ஓகே, இப்போ இந்த வி, இப்போ பாருங்க, வி கூட எதை ஆட் பண்ணால் இ கிடைக்குது? ஃப்ரம் திஸ் இந்த மேலே இருந்த டயக்ராம் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். வி பிளஸ் ஐஏஆர்ஏ பிளஸ் ஐஏஎக்ஸ்எல் பிளஸ் ஐஏஎக்ஸ்ஏ. ஸோ இ வேணும்னா வி பிளஸ் ஐஏஆர்ஏ வேணும், பிளஸ் ஜே ஐஏஎக்ஸ்ஏ வேணும், பிளஸ் ஜே ஐஏஎக்ஸ்எல் வேணும். ஓகேங்களா? ஐஏஆர்ஏ பிளஸ் ஐஏஎக்ஸ்எல் பிளஸ் ஐஏஎக்ஸ்எஸ். கிளியரா? இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த லோடு என்ன லோடுப்பா? திஸ் இஸ் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுனா என்னப்பா இருக்கும்? ஸோ என்னோட கரண்ட் வில் லேக்ஸ் த வோல்டேஜ். ஓகேயா? இது என்னோட வோல்டேஜ்னா கரண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். திஸ் இஸ் வாட் கரண்ட் ஐஏ. புரியுதா? இது லேகிங் பவர் ஃபேக்டர் லோடாக இருக்கிறதுனால தான் வோல்டேஜை விட கரண்ட் லேகாக இருக்குது. அடுத்ததாக வோல்டேஜ் ஏன் லேகிங்காக இருக்குதுன்னா நமக்கு தெரியும். ஸோ இ தான் பெருசு. ஸோ இன்றது என்ன? இந்த வோல்டேஜ் கூட இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் வரது போகிறது தான் இ. ஓகேங்களா? அப்போ இ நான் சின்னதாக வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ திஸ் இஸ் வாட் ஐஏ ட்ராப், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எந்த ட்ராப்பை கூட்டணும்? வி கூட ஐஏஆர்ஏ ட்ராப்பை கூட்டணும். ஓகேங்களா? இப்போ வி நீட் டு ஆட் ஐஏஆர்ஏ ஃப்ரம் த வி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐஏஆர்ஏவை ஆட் பண்ணுறேன் சார். இது ஐஏ. ஸோ ஆர்ஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் சார்? ஆர்ஏவும் ஐஏவும் இன் ஃபேஸ். ஐஏ அண்ட் ஆர்ஏ ஆர் இன் ஃபேஸ். ரெசிஸ்டன்ஸ் தானே? ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸாக இருக்கும். சிம்பிள் தான்ப்பா. இன் ஆர்ஏ வோல்டேஜ் கரண்ட்டு இன் ஃபேஸ்.
ஓகேங்களா, வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸாக இருக்கும். அப்போ இந்த கரண்ட்டு இதே வோல்டேஜில் இன்ஃபேஸாக வரும் சார். ஃபர்ஸ்ட் இது என்னோட IARA ட்ராப், புரியுதா? திஸ் இஸ் வோல்டேஜ் V. திஸ் இஸ் வோல்டேஜ் V. ஃபர்ஸ்ட் என்னோட வோல்டேஜ் ட்ராப்பை நான் ஸ்ட்ரெயிட் லைனாக வரைகிறேன். ஸோ என்னோட வோல்டேஜ் கூடவே ஸ்ட்ரெயிட் லைனாக வரைகிறேன். ஸோ ஏன்னா இன்ஃபேஸு, என்னோட IARA ட்ராப்ன்றது இன்ஃபேஸு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் நோன் ஆஸ் IARA ட்ராப். இப்போ இந்த IARA ட்ராப் ஆட் பண்ணிட்டீங்களா, V கூட IARA ட்ராப் ஆட் பண்ணிட்டீங்களா? என்னோட அடுத்த ட்ராப் என்னப்பா, ஸோ என்னோட லீக்கேஜ் ட்ராப்பை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ லீக்கேஜ் ட்ராப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, என்னோட IAXA XL. ஸோ நெக்ஸ்ட் XL தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கேஸில் என்னோட லீக்கேஜ் இட் லீட்ஸ், கரெக்டா? ஸோ என்னோட கரண்ட் லீட்ஸ், ஏன்னா இது ரியாக்டன்ஸ், எக்ஸ்ன்றது ரியாக்டன்ஸ்னா எல்லா ரியாக்டன்ஸ்லையும் கரண்ட் லீடு தான் ஆகும். கரண்ட் லீட்ஸ் பை 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ என்னவாகும், இவன்லிருந்து நீங்கள் XAவை வரைஞ்சிங்க, XLஐ வரைஞ்சிங்கன்னா 90 டிகிரி லீட் ஆகும். எஸ், இப்போ பாருங்க, இது என்னன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட IAXL ட்ராப். இது ஏன் லீடிங்கில் போடுறேன்னா, பிகாஸ் we know, ஸோ XLன்றது லீட் த கரண்ட், RAன்றது லேக் த கரண்ட். XL லீட்ஸ், இந்த இடத்துல XL பொறுத்த வரைக்கும் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. XAவிலையும் அதே தான், XAவும் ரியாக்டன்ஸ் தானே, கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க, இது வோல்டேஜ், இந்த வெக்டார் இஸ் வோல்டேஜ். அப்போ கரண்ட் என்னவா இருக்கு, திஸ் இஸ் வாட் கரண்ட் கிராஃப், 90 டிகிரி லீட் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் லீடிங் 90 டிகிரி. ஜஸ்ட் அதை அப்படியே எரேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், 90 டிகிரி லீட் ஆகிறது தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது என்னோட வோல்டேஜ் ஃபேஸார். அப்போ கரண்ட் ஃபேஸார் பாருங்க 90 டிகிரி லீடிங்கில் தானே போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, லீடிங்ஸ் 90 டிகிரி லீடிங், அதே மாதிரி தானே போட்டிருக்கேன். என்னோட வோல்டேஜ் ஃபேஸார்லேருந்து என்னோட IAXL ட்ராப் வந்து 90 டிகிரி லீட் ஆகுது. ஓகே, அடுத்ததா, ஸோ நெக்ஸ்ட் IAXL ஆட் பண்ணிட்டேன்னா ஃபைனலாக இப்போ என்னோட IAXAவை ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்னோட IAXAவை ஆட் பண்ண போகிறேன். This is E. ஒரு நிமிஷமா, இப்போ பாருங்க, just add this two vectors. ஸோ இந்த வெக்டார் என்னன்னா, this is IAXA drop. ஓகேங்களா, ஸோ இது என்னோட IAXA ட்ராப். ஓகே, இது என்னோட IAXA ட்ராப். இப்போ பாருங்க, ஸோ இதுதான் ஃபைனல். இங்கே பாருங்க, வோல்டேஜ் V கூட IARA ட்ராப் ஆட் ஆகுது, IAXL ட்ராப் ஆட் ஆகுது, IAXA ட்ராப் ஆட் ஆகுது. இந்த 3 ட்ராப்ஸ் ஆட் ஆகிட்டு தான் ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா வோல்டேஜ் V கிடைக்குது. ஓகேங்களா, இந்த 3 வோல்டேஜஸும் ட்ராப் ஆகிட்டு தான் என்னோட வோல்டேஜ் V கிடைக்குது. அடுத்ததா, இப்போ நம்ம இதை நேற்று கிளாஸில் ஒன்று பார்த்துருப்போம், கரெக்டாக? நேற்று கிளாஸில் நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம். ஸோ அது என்னன்னா, ஃபஸ்ட்டு 5M இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும், ஸோ we know 5 E இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, 5, அதுக்கப்புறமா 5A வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 5Mம் 5Aவும் ஆட் ஆகிட்டு ரிசல்டன்ட் ஒன்று வரும்னு சொன்னேன், கரெக்டாக? இந்த கேஸில் நம்ம பார்த்தோம்னா
ஃப்ளக்ஸ் ரிசல்டன்ட் ஒன்று வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கிளியரா? திஸ் இஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸு, மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸு, ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸு, அடுத்ததாக இது என்னோட ரிசல்டன்ட்டோட ஃப்ளக்ஸு. அந்த மாதிரி தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு என்ன நடக்கும்னா, எப்போவுமே ஒரு திங் மட்டும் கான்ஸ்டன்ட்பா. ஸோ எப்போவுமே ஃப்ளக்ஸும் இஎம்எஃப்பும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இங்கே பாருங்கள், என்னோட மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ்னால வந்தது தான் இஎம்எஃப். இப்போ பாருங்கள், அதனால தான் 5M-க்கும் இக்கும் 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ்னால வந்தது தான் என்னோட இஎம்எஃப். அதுதான் 5M-க்கும் இக்கும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். 5M-னால வந்தது தான் இ, அதனால அந்த ரெண்டுத்துக்கும் 90 டிகிரிஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இது 5M சார். ஓகேங்களா? இது என்னோட 5M. ஸோ நமக்கு என்ன தெரியும், 5A எதில் இருக்கும்? ஆர்மேச்சர் கரண்ட்டில் தான் 5A இருக்கும். ஆர்மேச்சர் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் இது 5A. கிளியரா? ஸோ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் இது என்னோட ஃபீல்டு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ். இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸை ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு வெக்டார்ஸை நான் ஆட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த வெக்டாரை இதுக்கு பேரலாக வரையணுமா, இவனுக்கு இதை பேரலாக வரையணும், ஸோ இவனுக்கு இதை பேரலாக வரையணும். ஸோ வரைஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ என்னோட 5R இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ 5R நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் drawing here. ஓகேங்களா? என்னோட 5R நான் வரைஞ்சேன்னா இட் வில் பி இப்படி வரும். ஓகே, திஸ் இஸ் வாட் 5 ரிசல்டன்ட். இது என்னோட 5M. ஓகேங்களா? 5M இது, 5A இது, இன் பிட்வீனாக இருக்கும். பாருங்கள், நான் ஆல்ரெடி கூட சொன்னேன், இது 5M இப்படி இருந்தான்னா 5A இப்படி இருந்தான்னா, ஸோ 5Rன்றது ரெண்டாக கட் பண்ணும். இந்த இடத்துலையும் பாருங்கள், இதுக்கு ரெண்டாக மிடில் கட் பண்ணியிருக்கு. ஸோ கிளியரா? இதுக்கு மிடில் ரெண்டாக கட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன், 5M-க்கும் இக்கும் 90 டிகிரிஸ் இருக்கும். அதே மாதிரி தான் 5R-க்கும் ER அப்படின்னு நான் ஒரு பேராமீட்டர் சொல்லுவேன். தட் இஸ் ரிசல்டன்ட். ஓகேங்களா? இந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்னால இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிசல்டன்ட் இஎம்எஃப் வரும். ஸோ அதுக்கும் 90 டிகிரிஸ் இருக்கும். ஓகேங்களா? 5M-க்கும் இக்கும் 90 டிகிரி இருக்கிற மாதிரி 5R-க்கும் இக்கும் 90 டிகிரி இருக்கும். இப்போ 5R இதுவா? இப்போ இந்த 5Rலேருந்து 90 டிகிரியில் ஒரு வெக்டார் வரைஞ்சேன்னா, ஸோ அது என்ன பண்ணோன்னா, பர்ஃபெக்டாக அது போயிட்டு என்னோட இந்த ட்ராப்பை கட் பண்ணும். ஓகேங்களா? எஸ், இது 90 டிகிரி. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் 90 டிகிரி. இந்த வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இவன் நம்மளோட ER, ரிசல்டன்ட் இஎம்எஃப். ஓகேங்களா? ரிசல்டன்ட் இஎம்எஃப் ER-ஆக இருப்பான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட 5M-க்கும் இக்கும் 90 டிகிரி, அதே மாதிரி தான் 5R-க்கும் இக்கும் 90 டிகிரி இருக்கும். க்கும் ER-க்கும் 90 டிகிரிஸ் இருக்கும். கிளியரா? ஸோ புரியுதா? ஆக்சுவலாக இது என்னோட ரிசல்டன்ட், ரிசல்டன்ட்டு. ஸோ ரிசல்டன்ட்டுக்கு அப்புறமா தான் என்னோட வோல்டேஜே இருக்கும். ஓகேங்களா? ரிசல்டன்ட்னா எப்போன்னா, ஆர்மேச்சர் ரியாக்ஷனுக்கு அடுத்த ஸ்டேஜே ரிசல்டன்ட் தான். ஆக்சுவலாக ஆர்மேச்சர் ரியாக்ஷனுக்கு அப்புறமா எனக்கு இஎம்எஃப் வந்திருக்கணும், ஆனாலும் ஸ்டில் அதில் எனக்கு லீக்கேஜும் ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸுனால இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். ஸோ எப்போவுமே பொதுவாக என்னோட RA ட்ராப்பு ப்ளஸ் XL ட்ராப்பு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, RA அண்டு XLன்றது ரொம்ப ஸ்மால். ஸோ வி யூஸ்வலி என்ன பண்ணிடுவோம்னா, நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எப்போவுமே என்ன பண்ணிடுவோம்னா, என்னோட இந்த ட்ராப்பை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இந்த ட்ராப்பை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா, என்னோட ER-ம் Vயும் சேமாக மாறிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி தெரியுது விக்கும் ER-க்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியான ஆங்கிள் டிகிரிஸ் தான் இருக்குது. ஸோ அது எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட RA ஆர்மேச்சர் ட்ராப்பும் என்னோட லீக்கேஜ் ட்ராப்பும் ரொம்ப கம்மின்றதை மீன் பண்ணுது. ஆல்ரெடி நான் அதோட மேக்னிடியூடை கூட உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இது வந்து 1%, இவன் வந்து 15%ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ when compared to the XA,
ஸோ எக்ஸ்ஏவை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ என்னோட எக்ஸ்ஏ ஆர்ஏ ப்ளஸ் எக்ஸ்எல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சில கேசஸில் இஆரை வி அப்படின்னு சொல்லி கூட நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக லீக்கேஜையும் ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பும் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இஆராக ட்ரீட் பண்ணணுமே தவிர இதை நீங்கள் கொடுக்கலன்னா இஆர்ன்றதும் வின்றதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இஆர்ன்றதும் வின்றதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா இந்த இடத்துல ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸும் லீக்கேஜும் ஆட் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த மேக்னிடியூடுன்றது நமக்கு தெரியும், தட் இஸ் ஆல்ரெடி ஸ்மால். ஓகேங்களா? அந்த வேல்யூ இஸ் ஆல்ரெடி ஸ்மால் தான். ஓகேயா? ஸோ இப்போ இந்த டயக்ராம்ஸை நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்டன்ட் வெக்டாரு. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெக்டார் டயக்ராமை இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த சேஞ்சஸ் என்னன்னா நமக்கு என்ன தெரியும் இங்கே பாருங்க, வி ஈக்குவலன் டு வி பிளஸ் ஐஏ ZS. கரெக்டாக ஐஏ பிளஸ் ZS அப்படின்னு சொல்லி எழுதலான்னு சொல்லியிருந்தேன். ஓகேயா? ஸோ இப்போது இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ், இதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா திஸ் இஸ் த ஐஏ ZS. ஓகேயா? ஸோ இந்த டயக்ராமை நம்ம ஐஏ ZS அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிளாக கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நேற்று கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டெல் ஆங்கிள், டெல்லுன்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன்ப்பா. ஸோ டெல் இஸ் ஆங்கிள் பிட்வீன் வாட் டு வாட். ஸோ 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல். கரெக்டாக? தட் இஸ் லோட் ஆங்கிள். ஓகே, அப்போ இந்த இடத்துல டெல் யாரு? திஸ் இஸ் வாட் டெல். ஓகே, இது நம்மளோட லோட் ஆங்கிள். ஓகே, இப்போ நமக்கு தெரியும்ல 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் டெல்லுன்னா, இப்போ பாருங்க 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் டெல்லுன்னா E-க்கும் ER-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆமா. ஸோ E-க்கும் ER-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம்ப்பா? ஸோ E-க்கும் ER-க்கும் சொல்ல முடியாது, E-க்கும் V-க்கும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா E-க்கும் ER-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள்ன்றதுல நம்ம ER-ஐ V-ஆவே மாற்றிக்கிட்டோம். சிம்பிள் தான்ப்பா. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், சிம்பிளாக பாருங்க, என்னோட 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல். நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம். 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல். ஓகேயா? ஸோ 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல். ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸோ 5M பிளேஸில் E இருக்கும், 5R பிளேஸில் ER இருக்கும். அப்போ இதுக்கான ஆங்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் டெல்லு தான். ஸோ சில கேஸில் நம்ம ER-ஐ V-ஆவே ட்ரீட் பண்ணுவோம். ஓகேயா? ஒரு சில பிளேசஸில் ER-க்கும் E-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் டெல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கேஸில் ER இஸ் சிமிலர் டு V அப்படின்னு சொல்லுவோம். ER is similar to V-ன்றதுனால E is equivalent to angle between E and V. வோல்டேஜ் E-க்கும் V-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆல்சோ டெல் தான். ஓகேங்களா? நீங்கள் இதையே எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நிறைய பிளேஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா என்னோட ER-ம் V-யும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ராப் தான் அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ அதனால E-க்கும் V-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் டெல், லோட் ஆங்கிள். ஓகே, இங்கே பாருங்க, அப்போ எது இந்த ஆங்கிள்? சார் இந்த ஆங்கிள் நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா V-க்கும் E-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல். ஓகேயா? ஸோ இது என்னோட E-க்கும் V-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல். அடுத்ததாக நமக்கு என்ன தெரியும்? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், தட் இஸ் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பவர் ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஒன் இஸ் லோடு பவர் ஃபேக்டர், another one is internal power factor. V-க்கும் I-க்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா that is load power factor. ஸோ E-க்கும் I-க்கும் எடுத்தீங்கன்னா internal power factor. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த பேஜில் எழுதிடுறேன். இந்த டயக்ராமில் இதுக்கு மேலே போட்டால் இன்னும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதுறேன். ஸோ டெல் அப்படின்றது என்னன்னா it is the angle between E and ER. ஓகேங்களா? டெல்ன்றது it is angle between E and ER. So we know ER is more or less V. ஏன்னா because RA XL are very small. அப்போ therefore எப்படி எழுதலாம்? நம்ம del is also known as angle between E and V. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் சார். ஸோ டெல்ன்றது angle between E and V சார்.
ஓகேயா? ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் லோட் ஆங்கிள் ஆர் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ நமக்கு தெரியும் del is known as load angle or power factor angle. இதை உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டெல்லுக்கு ஆனால் ஆங்கிள் யாருக்கு பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஃபை அப்படின்றது என்னன்னா தட் இஸ் அ லோடு பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபை யாருக்கு பிட்வீனில் மெஷர் பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன். ஃபைன்றது இட் இஸ் அ மெஷர்டு பிட்வீன் வி அண்ட் ஐ. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஓகேங்களா? இது பவர் ஃபேக்டர் ஆங்கிள். அடுத்ததா சை. சைன்னா எது ரெண்டுத்துக்கும் மெஷர் பண்ணுவோம்னா ஈக்கும் ஐக்கும் இடையில மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஈக்கும் ஐக்கும் இடையில மெஷர் பண்ணோம்னா திஸ் இஸ் சை இஸ் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். மெஷினோட இன்டர்னல்ல இருக்கிற பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி வரையறோம்னு நம்ம புரியுது இல்லைப்பா? சிம்பிள் தான்ப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன திரும்ப ஒரே மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா மெஷினில் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ்னால ஒரு இஎம்எஃப் வரும். இந்த இஎம்எஃப் ஃப்ளக்ஸுக்கு 90 டிகிரி லேக் ஆகும். அடுத்ததாக இந்த கிவன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்னா வோல்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இஎம்எஃப் இ தான் அதிகமாக இருக்கும். அதனால இ வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ வியை வந்து ஸ்மாலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வின்றது கூட ஐஏஆர்ஏ, ஐஏஎக்ஸ்ஏ, ஐஏஎக்ஸ்எல் மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணால் அதோட ரிசல்ட் தான் இ அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. அடுத்ததாக இது அஷ்யூம் இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுன்றதுனால கரண்ட் என்னவா இருக்கும்னா லேகாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸும் என்னவா இருக்கும்னா இன்ஃபேஸாக தான் இருக்கும். நமக்கு என்ன தெரியும்னா என்னோட 5M-க்கும் 5R-க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் ரிசல்டன்ட். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு ரிசல்டன்ட் கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு ரிசல்டன்ட் இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் 5 ரிசல்டன்ட். அடுத்து நமக்கு என்ன தெரியும்னா ஒவ்வொரு ஃப்ளக்ஸுக்கும் இஎம்எஃப்க்கும் இடையில 90 டிகிரி இருக்கும். அப்போ என்னோட 5M-க்கும் ஈக்கும் இடையில 90 டிகிரி இருக்கிற மாதிரி, அதாவது என்னோட 5M தான் எனக்கு ஈயை கிரியேட் பண்ணுது, என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் தான் என்னோட இஆரை கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த இஆர்லேருந்து எனக்கு ஆர்ஏ எக்ஸ்எல் ட்ராப்ல எனக்கு என்ன வருதுன்னா வோல்டேஜ் வருது. சிம்பிள் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஃப்ளக்ஸை நான் கொடுத்தேன். இந்த டயக்ராம்ல கூட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் 5M கொடுத்தேன். இது என்ன கிரியேட் பண்ணுதுன்னா இஎம்எஃப் கிரியேட் பண்ணுச்சு. ஓகேங்களா? இதுதான் அந்த இஎம்எஃப். ஃபீல்டு ஃப்ளக்ஸை கொடுத்தப்போ எனக்கு இஎம்எஃப் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் லோடை கனெக்ட் பண்ணேன். லோடு கனெக்ட் ஆனதுனால ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ்ன்னு ஒரு ஃப்ளக்ஸ் வந்தான். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் என்னோட இந்த ஈயை டிமேக்னடைஸ் பண்ணுறான். ஸோ டிமேக்னடைஸ் பண்ணதுனால இ என்னவாயிடுதுன்னா ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ அப்போது அந்த இடத்துல டிமேக்னடைசேஷன் ஆச்சுன்னா நம்ம சொல்லுவோம் எப்பவுமே ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்னா தட் இஸ் அ 5M + or - 5A. ஃபார் எக்ஸாம்பிளாக இது டிமேக்னடைசேஷன் எடுத்தேன்னா அப்போ மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 5R = 5M - 5A. அப்போது ஆக்சுவலாக என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் தான் என்னோட நியூ இஎம்எஃப். ஆல்ரெடி எனக்கு ஈன்ற வோல்டேஜ் வரதான் வருது. ஆனால் அந்த இடத்துல என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால திரும்பவும் என்னோட ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனதுனால திரும்பவும் வரப்போகிற வோல்டேஜுக்கு பேர் தான் இஆர். ஓகேங்களா? அந்த ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆனதுனால அந்த வோல்டேஜும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் இஆர். ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் இஆரை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸுக்கு அப்புறமா அந்த லாஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா சொல்கிற வோல்டேஜ் பேர் தான் இஆர். ஓகேயா? ஸோ இன்ற வோல்டேஜ் என்ன வித்தவுட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ இ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இன்றது வித்தவுட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பற்றி நம்ம எந்த கேரும் பண்ணல. ஸோ இஆரில் நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் ஆன்சரை சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல 450னா ஸ்டிக், இந்த இடத்துல 430 தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ்ன்றது என்னோட மெயின் ஃப்ளக்ஸை விட ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால என்னோட வரப்போகிற இஎம்எஃப்ன்றது இயை விட கம்மி, தட் இஸ் இஆர். ஓகேங்களா? ஸோ இயை விட இஆர் கம்மியாக இருக்கும். இஆர் வர்றதுக்கான ரீசன் யாருன்னா 5R. இ வர்றதுக்கான ரீசன் யாருன்னா 5M. ஓகேங்களா? 5M இருக்கிறதுனால தான் இ வந்துச்சு. ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் 5R இருக்கிறதுனால தான் இஆர் வந்துச்சு.
ஸோ இஆர்ன்றது இயை விட கம்மி. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இஆரை வந்து நான் லேகிங்காக போட்டிருக்கேன். ஸோ இ தான் முன்னாடி இருக்கான், இஆர் அதுக்கப்புறமா தான் இருக்கான். விச் மீன் இந்த ஐஏஎக்ஸ்ஏ ட்ராப்புக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ இஆர், ஐஏஎக்ஸ்ஏ ட்ராப்புக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ இஸ் இஆர். அதுக்கப்புறமா இந்த இஆர்ல இருந்து எக்ஸ்எல் எக்ஸ்ஏ ட்ராப்புக்கு அப்புறமா தான் வி வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த டயக்ராமும் எனக்கு அதுதான் மீன் பண்ணுது. ஸோ இந்த இஆர் வோல்டேஜ்ல இருந்து என்னோட எக்ஸ்எல் ஐஏஆர்ஏ ட்ராப்புக்கு அப்புறமா வரப்போற வோல்டேஜ் தான் வி. புரியுது இல்லை? இந்த இஆர் வோல்டேஜ் டிராப்ல இருந்து என்னோட ஐஏஎக்ஸ்எல் ஐஏஆர்ஏ ட்ராப்புக்கு அப்புறமா வரப்போற வோல்டேஜ் இஸ் வி. ஸோ வியிலிருந்து ஐஏஎக்ஸ்ஏக்கு அப்புறமா இஆர் வர்றான். ஸோ இஆர்லேருந்து ஐஏஎக்ஸ்எல் ஐஏஆர்ஏக்கு அப்புறமா வி வரான். ஓகேங்களா? அதுதான் நான் இந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இக்கும் இஆருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் டெல்லு தான். ஸோ அதே மாதிரி தான் ஃபைக்கும் ஃபைஎம்முக்கும் ஃபைஆருக்கும் இடைப்பட்ட ஆங்கிளும் டெல்லு தான். ஓகேயா? அதை சம் கேசஸில் நம்ம இஆரை வியாவே கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா ஆர்ஏஎக்ஸ்எல்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால டெல்ல நம்ம வந்து இக்கும் விக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்னு கூட சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததா ஃப்ளக்ஸ்ன்றது என்னன்னா, ஸோ பவர் ஃபேக்டர் ஆங்கிள், அது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம பார்க்கறது. நார்மலாக பவர் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம்ல, கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கான ஆங்கிள் தான் இது. அடுத்ததா சைன்றது இன்டர்னல் பவர் ஃபேக்டருக்கான ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டயக்ராமை நம்ம அப்படியே கட் பண்ணி இதோட வோல்டேஜ் எக்ஸ்பிரஷனை சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக வோல்டேஜ் இஎம்எஃப் கரெக்டா? அப்போ ஃபைனலாக இஎம்எஃப் ஆஃப் ஆல்டர்னேட்டர். இப்போ அந்த டயக்ராம்ஸை நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ என்னன்னா, திஸ் இஸ் வாட் இ சார். This is V, this is IA. நமக்கு என்ன தெரியும்? இது என்னோட IARA. ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட XLையும் XAவையும் ஆட் பண்ணி XSஆக எழுதிடுறேன். ஓகேயா? XLையும் XAவையும் ஆட் பண்ணி XSஆக எழுதிடுறேன். இங்கே பாருங்கள், XL இவன் XL, இது XA. ஓகேயா? இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுங்களேன். ஜஸ்ட் கீப் ஆட். ஓகே, ஆட் பண்ணிட்டா இது என்னவா மாறிடும்? இட் பிகம்ஸ் ஸ்ட்ரெயிட். தட்ஸ் இட். இது என்னவா மாறிடுச்சு? ஐஏஎக்ஸ்எஸ் ட்ராப். ஸோ எக்ஸ்எஸ்னா நமக்கு தெரியும், XL plus XA is known as XS, synchronous reactance. நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பண்ணிட்டேன் பாருங்க. ஃபைனலாக அவ்வளோதான் சார். இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, பை யூஸிங் த பைத்தாகரஸ் தியரம் மூலமாக இந்த ஈயை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஈன்னா என்னப்பா? ஆல்ரெடி வி இருக்கான், வி கூட ப்ளஸ் ஒரு ஐஏஆர்ஏ ட்ராப் ஆட் ஆகுதான், வி கூட ஒரு ஐஏஆர்ஏ ட்ராப் ஆட் ஆகுதான். அதுக்கப்புறமா ஸோ இந்த ஐஏஎக்ஸ்எஸ் ட்ராப்பு சிம்பிளாக இது எப்படி நம்ம சொல்லணும்னா, இந்த இடத்துல ஸோ இப்போ நம்ம இதை டைரக்டாக ஆட் பண்ண முடியாது. இந்த வேல்யூஸ் நமக்கு என்ன தெரியும்னா, திஸ் இஸ் ஐஏஆர்ஏ தான். ஓகேங்களா? இது நம்மளோட ஐஏஆர்ஏ தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் இப்படி நம்மளால் ஆட் பண்ண முடியாது. பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, திஸ் இஸ் வீனா. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இந்த ஐஏ டேர்ம் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஐஏ டேர்மாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த ஐஏ டேர்மாக இதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா சிம்பிள். இருங்க, இதை நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக நீங்கள் மாற்றணும். இது ஒரு ட்ரையாங்கிளாக நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் இதுக்கு பைத்தாகரஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம பைத்தாகரஸ் தியரம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஓகேயா? ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும்னா, இந்த டேர்ம் இஸ் வி, இந்த டேர்ம் வந்து வி. ஓகேங்களா? இந்த லென்த் பார்த்தீங்கன்னா வி. ஆனால் இந்த லென்த் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ இந்த லென்த் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே, இந்த லென்த் எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது ஐஏ. ஓகே, இது என்னோட ஐஏ. நமக்கு என்ன தெரியும்? விக்கும் ஐஏக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன?
ஸோ விக்கும் ஐஏக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் 5 அது மட்டும் தெரியும். அப்போ இந்த இடத்துல 5 போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆங்கிள் இஸ் 5 அது மட்டும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற வெக்டார் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு லைனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இட் பிகம்ஸ் 1. ஓகேயா? ஸோ அடுத்ததா அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிறத மெஷர் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு லைனாக மாறிடும். அப்போது இந்த ஹோல் செக்மெண்ட், நான் இந்த செக்மெண்ட்டை என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ இந்த செக்மெண்ட்டை சி கண்டுபிடிக்க முடியுமா? சி இஸ் ஈக்குவலன் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? சி இஸ் ஈக்குவலன் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுத முடியுமா? அதை தான் நான் இப்போ அப்ரோச் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு என்ன வேணும்னா இதுக்கு நான் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைனை இப்படி தான் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வரைஞ்சிக்கிறேன். அப்போ இந்த டேர்ம்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததாக இந்த டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற டேர்ம்ஸ் என்ன? ஐஏஆர்ஏ டேரெக்டாக இருக்குது. இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேல்யூ இஸ் ஐஏஆர்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ முன்னே நமக்கு தெரியும் இந்த லென்த்துன்றது ஐஏஆர்ஏ. ஓகே, இந்த லென்த் இஸ் ஐஏஆர்ஏ. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால இதுவுமே ஐஏஆர்ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த வேல்யூ இந்த லென்த் என்னன்னா தட் இஸ் ஐஏஆர்ஏ. ஓகேயா? ஆனால் இந்த லென்த் எனக்கு என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த லென்த் எனக்கு என்னன்னு தெரியாது. இது கரண்ட் வெக்டார்னு தெரியும். இந்த லென்த் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் இஸ் கரண்ட் வெக்டார்ப்பா. இந்த லென்த் இஸ் கரண்ட் வெக்டார், இந்த லென்த் இஸ் வோல்டேஜ் வெக்டார். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக இவனோட ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5 அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, இவனோட ஆங்கிள் வந்து 5. ஓகே, சி இது வந்து வோல்டேஜ், இந்த ஆங்கிள் இஸ் 5. இப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது, இவனோட வேல்யூ எனக்கு தெரியாது. இப்போ சிம்பிள் தான், சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. சைன் தீட்டான்னா என்னப்பா, காஸ் தீட்டான்னா என்னப்பா? ஸோ இதை நம்ம ஈஸியாக எழுதலாமா? சைன் தீட்டா காஸ் தீட்டான்றது. சைன் தீட்டான்னா வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்ஸு. அடுத்ததாக காஸ் தீட்டான்னா அட்ஜசன்ட் பை ஹைபோடென்ஸு. கரெக்டாக அதை நான் எழுதுறேன். ஸோ சைன் தீட்டான்னா எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ் தீட்டான்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ பாருங்கள் இதில் எதிர்பக்கம் எது அடுத்துள்ள பக்கம் எதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ சைன் தீட்டாவை நீங்கள் எழுதுறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா எழுதலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு தீட்டா நம்ம எழுதணும். ஸோ காஸ் தீட்டா எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் ஹைபோடென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹைபோடென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது கர்ணம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆப்போசிட், தட் இஸ் எதிர்பக்கம். ஸோ இது நம்மளோட அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம். கிளியரா? அவ்வளோதான். ஸோ இப்போ காஸ் தீட்டான்னா தட் இஸ் adjacent by hypotenuse. ஸோ நமக்கு என்ன தெரியும்? adjacent நமக்கு தெரியாது, we don't know. adjacent we don't know. ஆனால் ஹைபோடென்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் v. ஓகே, அப்போது எக்ஸ்ன்றது நம்ம எப்படி எழுதலாம்? v cos தீட்டான்னு எழுதலாமா? இப்போ பாருங்கள், அப்போது ஸோ எக்ஸ் இந்த வேல்யூ ஹைபோடென்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா v cos தீட்டான்னு எழுதலாம். கரெக்ட் தானே? நம்ம சிம்பிள் தான், சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்முலா தான்ப்பா யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எழுதுகிறப்போ என்னோட அட்ஜசன்ட் வந்து v cos தீட்டான்னு கிடைக்கும். என்னோட ஆப்போசிட் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா v sin தீட்டா, v sin phi. ஆக்சுவலாக திஸ் இஸ் phi, தீட்டா கிடையாது, ஆங்கிள் phi அது. ஓகேயா? திஸ் இஸ் phi. அப்போது ஃபைனலாக எனக்கு இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜசன்ட், அது வந்து v cos phi, ஹைபோடென்ஸ் வந்து v sin phi. அப்போ இவன் தான் v cos phi. ஓகே, அப்போது இந்த டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா v cos phi, அடுத்த டியூரேஷன் இஸ் IARA, இந்த டியூரேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா v sin phi. புரியுதாப்பா? சேம் தான்ப்பா, என்னோட நார்மல் ட்ரிக்னமெட்ரிக் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஸோ கீழே இருக்கிற லைன் வந்து v cos phi கிடைக்கும், இந்த லைன் வந்து IARAன்னு கிடைக்கும், இந்த லைன் வந்து v sin phi கிடைக்கும், அடுத்ததாக இது என்னோட IAXS அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபைனலாக இதுதான் என்னோட E, ரைட்? இதுதான் என்னோட E. அப்போ பை யூசிங் பைத்தாகரஸ் தியரம், அப்போ E ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு இந்த டேர்ம்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணலாமா? அதை தான் நான் பண்ண போகிறேன். ஓகேயா? அப்போ ஸ்கொயர் ஆஃப் என்னப்பா எழுதுவோம்? v cos phi ப்ளஸ் IARA ஓட ஹோல் ஸ்கொயர். ஓகேயா?
இது கரெக்ட் தானே? இந்த லைன் ஸ்கொயரு இப்போ பாருங்கள், இது இப்படி இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ரைட்? இப்படி இருக்கப்போ இது இ. இந்த சைடில் என்ன இருக்குன்னா வி காஸ் ஃபை இருக்குது, வி காஸ் ஃபை ப்ளஸ் ஐஏஆர்ஏ. ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி சைன் ஃபை ப்ளஸ் ஐஏஎக்ஸ்எஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணுறேன், எல்லா சைடையும் ஸ்கொயர் பண்ணுறேன், தட்ஸ் இட். ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி காஸ் ஃபை ப்ளஸ் ஐஏஆர்ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி சைன் ஃபை ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ், இந்த கேஸுக்கு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ப்ளஸ் ஐஏஎக்ஸ்எஸோட ஹோல் ஸ்கொயர். அப்போது இ எப்படி எழுதலாம்? இ வேணும்னா யூ நீட் டு ரூட் இட். இ ஈக்குவல் டு வி காஸ் ஃபை ப்ளஸ் ஐஏஆர்ஏவோட ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எப்பவுமே நமக்கு ட்ராப் தான். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் லோடாக இருந்தாலும். அடுத்ததா வி சைன் ஃபை ப்ளஸ் ஐஏஎக்ஸ்எஸ் ஹோல் ஸ்கொயர். சார் அடுத்ததா இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஏன்னா இந்த எக்ஸஸ்ன்றது தட் இஸ் த பிகாஸ் ஆஃப் எக்ஸ்எல் ப்ளஸ் எக்ஸ்ஏ. ஓகேங்களா? எக்ஸஸ்ன்றது நமக்கு என்ன தெரியும்? எக்ஸஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்எல் ப்ளஸ் எக்ஸ்ஏ. எக்ஸ்எல்ன்றது ரொம்ப கம்மி தான், எக்ஸ்ஏ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸ்ஏ. அப்போ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எனக்கு என்னவாகலாம்? மேக்னடைஸ் ஆகலாம், டிமேக்னடைஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்னா தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ வி சைன் ஃபை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஏஎக்ஸ்எஸ் அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் எதுக்குன்னா இப்போ நம்ம அஷ்யூம் பண்ண லோடு ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. இங்கே பாருங்கள், நம்ம அஷ்யூம் பண்ண லோடு இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. அப்போ திஸ் இஸ் ப்ளஸ் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. அடுத்து மைனஸ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இஎம்எஃப் எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது இல்லை? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா, சிம்பிள் தான். ஓகேங்களா? இந்த வெக்டாரை தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸார் டயக்ராமை நம்ம எப்படி போடுறோன்னு புரிஞ்சுக்கிச்சு. அந்த ஃபேஸார் டயக்ராம்லேருந்து இந்த டயக்ராமை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிறப்போ ஜஸ்ட் இந்த டயக்ராமை நம்ம ப்ராப்பராக வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராமை நான் ஒரு ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கிறேன். ட்ரையாங்கிளாக வரைஞ்சால் என்னால் ஈஸியாக பைத்தாகரஸை யூஸ் பண்ண முடியுன்றதுனால நான் ஒரு ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ அதை வரைஞ்சிட்டு தான் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். கிளியராக? ஸோ இந்த இடத்துல அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அதை ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றி இந்த போர்ஷன் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த போர்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இந்த போர்ஷன் நமக்கு தெரியும், தட் இஸ் ஆல்வேஸ் பேரலல். ஏன்னா இப்படி ஒரு வெக்டார் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெக்டாரை நீங்கள் பேரலாக வரையலாம். இங்கே இருந்த வெக்டாரை ஸோ இதுக்கு பேரலாக வரையலாம். அதை தான் நான் வரைஞ்சிருக்கேன், ஐஏஆர்ஏ. அந்த இடத்துல நான் பேரலாக வரைஞ்சிருக்கேன், அது தப்பு கிடையாது. அந்த வெக்டாரை பேரலாக வரையலாம். ஆனால் இங்கே கீழே இருக்கிற வெக்டாரை வரைகிறப்போ இது வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா ஐஏவா இருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஐஏ, இது நம்மளோட வி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுறப்போ இது என்னோட ஃபை. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறப்போ தான் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா வி காஸ் ஃபை கிடைக்கும். இது வந்து வி சைன் ஃபையாக இருக்கும். கிளியரா? ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக இஎம்எஃப் நமக்கு இது தான்ப்பா. ஸோ எல்லா இடத்துலையும் ப்ளஸ் வராது, ஐஏஎக்ஸஸ்ன்றது எல்லா இடத்துலையும் ப்ளஸ் வராது. ஆனால் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்புன்றது எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸஸ் தான் வரும். ஓகேங்களா? இதில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சரை பிங்க் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் என்னோட ஃபேஸார் டயக்ராமும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்க்கு போயிடலாம். நாளைக்கு இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வர்றப்போ திரும்பவும் நான் இதை தான் பேசுவேன். என்னோட ஐஏஎக்ஸ்ஏ ட்ராப்பு, ஐஏஆர்ஏ ட்ராப்பை பற்றி தான் நான் பேசுவேன். ஸோ ஐஏஎக்ஸ்ஏ ட்ராப் அதிகமாக இருக்கா, ஐஏஆர்ஏ ட்ராப் அதிகமாக இருக்கா, அதிலிருந்து என்னோடய ரியாக்ஷன்ஸை பற்றி நான் இப்போ பேசுவோம். ஓகேங்களா? இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.